போன மாதம் அக்குபங்க்சர் புக் வாங்கி போயிருந்தேன். அதன் பலன் என் கணவர் இரவு 2 மணிக்கு நெஞ்சில் கட்டை மாதிரி அடைக்கிறது என்றார்கள். CV12 புள்ளியை முதலில் போட்டேன், பாதி குணமடைந்தது. பின் புக்கை படித்து CV17 புள்ளியை போட்டேன், அதனால் அவர் சுகமடைந்தார். நிம்மதியாக உறங்கினார்கள். வயிற்று பகுதியில் இருக்கும் சதை குறைய எந்த புள்ளிகளை தூண்ட வேண்டும்? பல்வலி, ஈறுவலிகளுக்கு, கண் பார்வை தெளிவடைய, இருமல் குறைய, தலைவலி, மோஷன் போவதற்கு, ஞாபக சக்தி, இந்த நிலைக்கெல்லாம் எந்த புள்ளி போட வேண்டும்? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அடுத்த மாத ஹெல்த் டைம் புக்கிலிருந்து உங்களுக்கு இதற்கான விடை கிடைக்கும். குறிப்பாக சிக்கன் குனியா, உடல் வலிகள், மூட்டு வலிகள், வாந்தி, மயக்கம், பல்வேறான குணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயும் எப்படி ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றியும், ஒவ்வொரு தொகுப்பான நோய்க்குறிகளுக்காகவும் எந்த புள்ளி எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு, அதனுடைய தன்மைகளுக்கு, அது சம்பந்தமான பிற உடல் கூறுகளான நோய்களுக்கும் அக்குபங்க்சர் புள்ளியை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பது பற்றிய விளக்கம் இடம்பெற இருக்கிறது. இன்றைய வகுப்பு இவற்றுக்கெல்லாம் மிஞ்சிய மேலான இறைஞானத்துடன் கூடிய நினைத்தால் சுகம் எப்படி என்பதற்கான அடிப்படையிலான வகுப்பாகும். இதற்கு கீழே போய் இந்த வகுப்பை எந்த அக்குபங்க்சர் புள்ளியை கொண்டு எந்த நோயை குணப்படுத்தலாம் என்ற அளவுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தருணம் இது அல்ல. உங்களுக்கான இந்த கேள்விகளுக்குரிய பதில் ஒவ்வொரு மாதமும் அடுத்த இதழிலிருந்து ஹெல்த் டைமில் இடம்பெறும். எப்போதும் ஏதாவது கனவு வருகிறது. தூங்கி விழித்த பின் அதை பற்றிய நினைவு மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இதிலிருந்து விடுபட என்ன செய்வது? உணவு என்ற அடிப்படையில் மக்களுக்கு மூலிகைகளை ஏன் வழங்கக்கூடாது? அதுவும் இறைவன் படைத்தது தானே. அக்குபங்க்சர், ஹோமியோபதி போன்றவைகளை உபயோகப்படுத்தும் பொழுது ஆயுர்வேதா, சித்தா போன்ற மூலிகை மருந்துகளையும் உபயோகிப்பதில் என்ன தவறு? எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். பொருளாதார காரணங்களுக்காக குழந்தை பிறப்பை தள்ளி போடவும் தடை செய்யவும் தடுப்பு முறைகளை பயன்படுத்தலாமா? இதற்கு வேறு மார்க்கம் ஏதேனும் உண்டா? தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்புரை ஏற்பட்ட ஒருவருக்கு என்ன செய்யலாம்? இறைவன் படைத்துள்ளவற்றில் தாவரங்களும் புற்பூண்டுகளும் ஆகிய இவ்வகையிலான உணவுப் பொருட்கள் அனைத்தும் நாம் அன்றாட வாழ்வில் மசாலா எனும் கலவைகளாக நாம் கலந்துதான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். உதாரணமாக மஞ்சள், புதினா போன்ற பலவற்றையும் நாம் நம்முடைய உணவில் சேர்த்து வருகின்றோம். இதுவே நமக்கு நோய் நிவாரணியாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது மற்ற மூலிகைகளும் நோய் நிவாரணத்திற்குரிய பலன்களை கொண்டிருப்பது என்பது தெளிவாகிறது. அப்படியானால் ஏன் இவற்றை நாம் நிராகரிக்க வேண்டும்? இவற்றை உபயோகப்படுத்தினால் என்ன? இதுவும் இறைவன் படைத்தது தானே. இது ஒரு கேள்வியாக இருக்கிறது. உணவு, மருந்து என்ற இந்த 2 சொற்களை நீங்கள் தான் பயன்படுத்துகிறீர்கள்.
ஒருபோதும் உணவை மருந்து என்று நீங்கள் சொன்னதில்லை, மருந்தை உணவு என்று சொன்னதில்லை. எப்படி இவ்விரண்டும் ஒன்றுதான் இறைவன் படைத்திருக்கின்றான் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? வயிற்று பசிக்கு உணவுதான். உணவுக்கு பிரதானமானது ருசி. மருந்து ருசிக்குமா, ருசிக்காதா? ருசித்தால் சாப்பிட முடியுமா, ருசிக்காவிட்டால் சாப்பிட முடியுமா? சாதாரண பாகைக்காய் கூட மருத்துவ குணம் இருக்கிறது, அது டயபெட்டிஸை குணப்படுத்தும் என்று யூகங்களின் அடிப்படையில் வீணான ஒரு போக்கை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். கசப்பாக இருக்கிறது, பிடிக்கவில்லை. அதற்கு பக்குவமான சமையல் வேறு, அந்த கசப்பை நீக்குவதற்காக. எப்பொழுது கசப்பை நீக்கிவிட்டீர்களோ அதனை தன்மை போய்விட்டது, இனி அதற்குரிய மருத்துவ குணம் கிடையாது. வாய்க்கு எப்பொழுது ருசி இல்லையோ, நாக்கு அதை ருசிக்கவில்லையோ, அது மனிதர்களுக்கானது அல்ல. உங்களுடைய பசிக்கு நீங்கள் உணவு உட்கொள்ள வேண்டும். உணவினுடைய தகுதி என்னவென்றால் அதற்கு ருசி இருக்க வேண்டும். ருசி இல்லை என்றால் அது உணவு அல்ல. உங்களுடைய வயிற்றை உணவுக்காக படைத்திருக்கானே தவிர மருந்துகளுக்காக படைக்கவில்லை. ருசிக்காக வயிறு இருக்கிறதே தவிர கசப்புகளுக்காகவும் புளிப்புகளுக்காகவும் வாய்க்கு எது ருசி இல்லையோ அவற்றை விழுங்குவதற்காக, வயிற்றில் அடைப்பதற்காக அந்த வயிறு படைக்கப்படவில்லை. பசி என்றால் ருசி இருக்க வேண்டும். அந்த ருசி உள்ள உணவுதான் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கின்றது. ருசியற்ற உணவு உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டதல்ல. மூலிகை மருந்துகளில் பெரும்பாலானவை ருசியற்றதாகும். அது நமக்கு ஆகமானதல்ல. இறைவன் நமக்கு அதை படைக்கவில்லை. பசிக்கு உணவு என்றால் உணவுக்கு ருசி வேண்டும். ருசி எப்பொழுது இல்லையோ அது உணவு அல்ல. நீங்கள் அவற்றை நிராகரிக்க வேண்டும். இந்த ருசியற்ற உணவை கொண்டு நீங்கள் உங்களுக்கு நன்மைகள் செய்து கொள்ள முடியாது. நீங்கள் அக்குபங்க்சர் செய்தாலும் சரி, ஹோமியோபதி செய்தாலும் சரி, இந்த மூலிகைகள், ஆயுர்வேதம், சித்தம் போன்ற இந்த மருத்துவ வழிவகைகள் நமக்கு அவசியம் இல்லாதது. இந்த மூலிகைகளை விட்டும் இறைவன் படைத்தான், இருந்தாலும் நான் அதை விட்டு விலகுகிறேன். ஏன்? இறைவன் நல்லவற்றையும் படைத்திருக்கின்றான், தீயவற்றையும் படைத்திருக்கின்றான். நல்லவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், தீயவற்றை நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள். ருசியையும் படைத்திருக்கின்றான், ருசி அல்லாதவற்றையும் படைத்திருக்கின்றான். குமட்டுவதையும் படைத்திருக்கின்றான். குமட்டலையும் ருசி அல்லாததையும் விட்டுவிடுங்கள், ருசியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரித்து அறிந்து நீங்கள் செயல்படுவதற்காகவே அனைத்தையும் படைத்திருக்கின்றான். உங்களுக்கு ஆகமானதையும் உங்களுக்கு எது ஏற்புடையதாக இல்லையோ அவற்றையும் சேர்த்தே படைத்திருக்கின்றான். இவற்றிலிருந்தும் நாம் பிரித்தறிந்து நடக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை மேற்கொள்வோமேயானால் நிச்சயமாக எது நம்முடைய உடலுக்கு நல்லது, தீமை பயப்பது என்பது தெளிவாகும். மருந்துகள் நமக்கு கூடாது. ஏனெனில் அதில் ருசி இல்லை, நச்சுத்தன்மை இருக்கின்றது. வயிறானது உணவுக்காக படைக்கப்பட்டிருக்கிறதே தவிர மருந்துகளுக்காக படைக்கப்படவில்லை. எந்த மூலிகையும் எந்த மருந்தும், சித்தா, ஆயுர்வேதா எதுவும் நமக்கு ஆகமானதல்ல. இதை விட்டும் நாம் விலகுகிறோம். கனவுகளை பற்றி கேட்டிருக்கிறார்கள். கனவுகள் என்பது நம்முடைய ஆன்மாவில் நம்முடைய செயல் குறிப்புகளாக பதிவு செய்யப்பட்டு அந்த செயல் குறிப்புகளின் விளைவுகள் உங்களுக்கு வர இருப்பதை முன்னறிவிப்பாக எடுத்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகும். உங்களுடைய ஆன்மா உங்களுடைய செயல்களில் நன்மை தீமைகளை இவற்றை தெளிவாக பிரித்து அறிவிக்கும் பொழுதும், நன்மையின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள், தீமையின் பக்கம் செல்ல வேண்டாம் என்று உங்களுக்கு நல்லுபதேசம் செய்தும் எச்சரிக்கையும் செய்தும் அதனையும் மீறி நீங்கள் தீயவற்றின் பால் செல்வீர்களானால், நான் என் கடமையை செய்துவிட்டேன், அவர்கள் நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்தறிந்த நிலையில்தான் தீமையின் பக்கம் முற்பட்டார்கள். அது ஆன்மாவில் பதிவாகிறது. இந்த பதிவுகள் தான் கனவுகளுடைய ஆரம்பம். நீங்கள் நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொள்வீர்களானால் அதன் பதிவும் இருக்கின்றது. நன்மைக்கு பதிலாக தெளிவாக பிரித்தறிவிக்கப்பட்ட பிறகு தீமையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அதற்குரிய பிரதிபலனம் உங்களுக்கு இருக்கிறது.
இவற்றினுடைய ஏற்றத்தாழ்வுகளில் இறுதியாக நன்மை மிஞ்சுகிறதா தீமை மிஞ்சுகிறதா என்பது உங்களுடைய பலன்களாக இருக்கிறது. ஒவ்வொரு கனவும் அது எவ்விதம் பலனளிக்குமானால் உங்களுக்கு ஒரு விடுகதையை போன்றதாக இருக்கிறது. ஒவ்வொரு கனவும் நீங்கள் எது பார்க்கிறீர்களோ அது நடக்கப் போவதில்லை. அதிலிருந்து நீங்கள் என்ன உணர இருக்கிறீர்களோ அது ஒரு விடுகதையை போன்றது. அந்த உணர்வுகளை இறைவன் நாடினால் உங்களுக்கு அளிப்பான். இறைவன் யாரை நாடுவான்? யார் இறைவனிடம் திரும்புகிறார்களோ, இறைவனிடம் கேட்கிறார்களோ, கேட்பது அவர்களுக்கு இருக்கிறது, அவர்களுக்கு இறைவன் நாடுகின்றான். கனவுகளின் விளக்கங்களை நீங்கள் கேளுங்கள். அந்த கனவுகளின் விளக்கங்களை உங்களுக்கு அவன் அறிவிப்பான். மகத்தான ஒரு ஞானம் கனவுகளின் விளக்கங்கள் நாம் அடைய இருப்பது உங்களுக்காக அது இருக்கிறது. விரும்புங்கள், இறைவன் உங்களுக்கு தருவான். நான் அதை விரும்பிவிட்டேன், எனக்கு வரக்கூடிய காலம் எது என்று எனக்கு தெரியாது. பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எதுவெல்லாம் உங்களுக்கு தேவையோ நீங்கள் விரும்புங்கள், இறைவன் பெயரை கொண்டு விரும்புங்கள். எவ்வாறு? இறைவன் நிச்சயமாக ஞானங்களை அளிப்பதில் கஞ்சத்தனம் செய்யாதவன். யார் தன்னிடம் திரும்புகிறார்கள் என்பதை அவன் உற்று நோக்குவனாக இருக்கின்றான். யார் மனிதர்களால் முடியாத விஷயங்களை தன்னிடம் கேட்கிறார்கள், விரும்புகிறார்கள் என்பதை அவன் நிச்சயமாக உற்று நோக்குவனாக இருக்கின்றான். யார் அதன் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு பலனை அளிக்கின்றான். உங்களுக்கான கனவுகளுக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. நீங்கள் அந்த பலன்கள் நமக்கு தெரிய வேண்டி வர வேண்டும் என்று நீங்கள் நம்புங்கள், உறுதியாக இருங்கள். அதன் மீது நீங்கள் பொறுமையாளர்களாகவும் இருங்கள். இப்பொழுது ஒரு கனவை பற்றிய ஒரு பயம் இருக்கிறது. மனதில் அந்த கனவுகள் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றிய ஒரு நிம்மதி மனதுக்கு ஏற்படாமல் இருப்பதும் பெரும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்ன செய்வது? சில கனவுகள் உங்களுக்கு நன்மையானதாக தோன்றுகிறது, சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்றை கொண்டு அதிகமாக மகிழ்ந்து விட வேண்டாம். மகிழ்ச்சி என்பது பெருமையினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இறைவன் எனக்கு ஒரு பாக்கியத்தை தர நான் அகமகிழ்ந்து விட்டேன் என்றால் நான் சம்பாதித்ததற்கு அது அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன உங்களுடைய மனதில் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை வெளிக்காட்டுவதாக இருக்கின்றது. இறைவனிடமிருந்துள்ள ஒரு பாக்கியம் அவனிடமிருந்து கிடைத்தது என்பதற்கு பதிலாக தான் கிடைக்க பெற்றேன், தனக்குரியதாக இருக்கிறது, நான் சம்பாதித்தேன் என்ற அளவுக்கு நீங்கள் உங்களை அந்த பாக்கியங்களுக்கு சம்பாத்தியத்திற்கு நீங்கள் உங்களை ஆகுமாக்கிக் கொள்ளும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்றை தான் சம்பாதித்ததாக கொள்ளும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இறைவனுக்கு தன்னை இணையாக்கக்கூடிய அந்த பெருமை நம்மிடம் இருக்கக்கூடாது. எப்பொழுது என்னுடைய கனவு எனக்கு நன்றாக இருக்கிறது, நன்மை நிகழ்ந்துவிடும் என்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேனோ அப்பொழுது நீங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். உங்களுடைய மகிழ்ச்சியின் காரணமாக பெரும் தவறுகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். நான் இந்த கனவை கண்டேன் என்று பலரிடமும் சொல்லிக்கொண்டு திருவீர்கள். அதில் உங்களுக்கு பெருமையும் இருக்கிறது. நான் நல்ல கனவு கண்டுவிட்டேன், எனக்கு இது நிகழ இருக்கிறது, நான் கண்டுவிட்டேன். இறைவன் உங்களுக்கு அந்த கனவை கொடுத்தானா அல்லது நீங்கள் அந்த கனவை கண்டீர்களா? நான் என்ற சொல்லிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுடைய பெருமை அங்கு நிச்சயமாக தலை தூக்குகிறது. மகிழ்ச்சி உங்களுக்கு கரை புரண்டோடுகிறது. நல்ல கனவுகள் என்று உங்களுக்கு தோன்றும் பொழுது அதை நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது. மாறாக தான் பெருமை கொண்டு விடுவோமோ என்ற அச்சம் நமக்கு இருக்க வேண்டும். மேம்போக்குத்தனமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தடம் புரண்டு விடுவோமோ என்பதன் மீது நமக்கு அச்சம் இருக்க வேண்டும். நல்லது நடக்கப் போகிறது என்ற அந்த உணர்வில் நாம் நம்முடைய இந்த உலகத்தினுடைய செயல்களில் மதிமயங்கிவிடக்கூடாது. பெரும்பாலும் நல்லது நாம் என்ற ஒன்று நமக்கு இருக்கிறது என்ற உணர்வு ஏற்படும் பொழுது நாம் மகிழ்வடைந்து விடுகின்றோம். அந்த மகிழ்ச்சியில் இறைவனை மறப்போம். நிச்சயமாக நல்லது நடக்க இருக்கிறது, இறைவனை மறந்துவிடக்கூடியவர்கள் ஆகிடுவோம். நான் கனவு கண்டேன், எனக்கு நிகழ இருக்கிறது, நான் சம்பாதிப்பதை போன்று நான் மகிழ்ச்சி அடையவும் செய்வேன். இதன் காரணமாக அந்த கனவுகளின் பலன்கள் எனக்கு தீமைகளாக வந்து முடியும். பெரும் சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அந்த சந்தோஷத்தில் நீங்கள் உங்களை மயங்கியவர்களாக ஆக்கிக் கொள்வீர்கள். சில கனவுகள் எனக்கு மிகவும் கவலையை தரக்கூடியதாக இருக்கிறது.
இந்த கவலைக்குரிய கனவுகளுக்கு நீங்கள் அதற்கும் பாவ மன்னிப்பு தேட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். கனவு நிகழ்வதற்கும் பின்னர் அந்த கனவு நனவாகக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் ஏற்படுவதற்கும் இடையே சில காலத்தவணைகள் இருக்கின்றன. இந்த காலத்தவணைக்கு முன்பாக நீங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்புடனும் பயபக்தியுடனும் இருங்கள். அது நல்ல கனவாக இருந்தாலும் சரி, கெட்ட கனவாக இருந்தாலும் சரி. தீய கனவுகளை நீங்கள் காணும் பொழுது, அச்சம் ஏற்படும் பொழுதும், கவலை ஏற்படும் பொழுதும், என் இறைவனை என் பாவங்களுக்காக உன்னை மன்னிப்பு தேடுகின்றேன். இன்னும் எனக்கு நீ நேர்வழியை காண்பிக்காவிட்டால் நான் வழி தவறியவர்கள் ஆகிவிடுவேன். என் இறைவன் வழிதவர்கள் கூட்டத்தாருடன் என்னை சேர்க்காதிருப்பாயாக. இந்த கனவுகளின் பலன்களில் எனக்கு நன்மையை தந்துள்வாயாக. கேளுங்கள். நன்மையான கனவுகள் இருக்கும் பொழுது, என் இறைவனே, இந்த நன்மையின் மகிழ்ச்சியின் காரணமாக நான் மெத்தனமாக ஆகிவிடுவதிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். உன்னை மறப்பதிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். இன்னும் நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்காக என்னுடைய பாவங்களிலிருந்து நான் மீண்டு வர நீ எனக்கு நேர்வழி காண்பிப்பாயாக. இன்னும் அந்த நேர்வழியில் என்னை உறுதிப்படுத்தி வைப்பாயாக. இவ்விதமாக கனவுகள் நன்மையாக இருந்த போதிலும் சரி, அது தீமையாக இருந்த போதிலும் சரி, நாம் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரியவர்களாகவும் நன்மைகளை அதிகரித்து கேட்பவர்களாகவும் இறைவனுக்கு அஞ்சியவர்களாகவும் நாம் வாழ வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். அந்த கனவுகளின் பலன்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது அது அறிவிக்கக்கூடிய அந்த உணர்வுகள், கவலை அல்லது மகிழ்ச்சி எதுவாக இருந்தாலும் சரி, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கனவுகளுக்குரிய பலன்கள் காலத்தவணை இருக்கின்றது. அந்த காலத்தவணைக்குள் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்பதன் காரணமாக தீய கனவுகள் உங்களுக்கு வருத்தத்தை அளிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய அடுத்த கேள்வி, கர்ப்பத்தடை உபாயங்களை மேற்கொள்ளலாமா? பொருளாதார காரணங்களுக்காக இதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா? நீங்கள் உறவு கொள்ளும் பொழுது எந்த ஒரு வேலையையும் உங்களுக்கு முடிவாக நீங்கள் செய்து கொண்டால் தவிர அதில் உங்களுக்கு மன நிம்மதி குறையும். உடல் உறவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. இறைவனால் நியாயமாக அளிக்கப்பட்ட அந்த மகத்தான உணர்வுகள் உணர்ச்சிகளாக மாறிவிடக்கூடாது என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால் அந்த உணர்வுகளை நீங்கள் முழுமையாக திருப்திப்படுத்த வேண்டும். அது உணர்ச்சிகளாக மாறிவிட்டால் தடம் புரண்டு விடுவீர்கள், மிக பெரும் கேடுகளை அடைவீர்கள். இந்த உடல் உறவு சம்பந்தமாக உங்களுக்கு கூறுவதென்றால் இதில் சில அந்தரங்கமான கருத்துக்களுக்கு போக வேண்டி வரும். அதை விரும்பவில்லை, வேண்டாம். கூடாது, தவறு, மிக மோசமானது. இந்த கருத்தடை மாத்திரைகளும் உபகரணங்களும் உபாயங்களும் உங்களுடைய மனதை சீரடித்துவிடும். உங்களுடைய கர்ப்பப்பை இயக்க குறைபாடுகளுக்கும் இது காரணமாக அமையும். உங்களுடைய மாதவிடாய் நிற்காமல் தொடர்வதற்கும் காரணமாகிவிடும். கர்ப்பத்தடை மாத்திரைகளை யார் உபயோகிக்கிறார்களோ அவர்களுக்கு பிற்காலத்தில் கர்ப்பப்பை புற்றுநோய்கள், சினைப்பை புற்றுநோய்கள், மார்பக புற்றுநோய்கள் உருவாகும். குழந்தைகள் பின்னர் கருத்தரிக்கும் பொழுது அதில் அவர்களுக்கு அநேகமாக நல்ல உணர்வுகள் இருக்காது. மூக்கு மொழியமாக இருக்குமே தவிர மனநல குறைபாடுகள் அந்த குழந்தைகளிடத்தே காணப்படும். உறுதியான மனநிலை கொண்டவர்களாக அந்த குழந்தைகள் இருக்க மாட்டார்கள். இது ஆங்கில மருத்துவத்துக்கு தெரியாது. ஆங்கில மருத்துவத்துக்கு கண்ணு, காது, மூக்கு இருந்தால் அது குழந்தை, மற்றபடி அது எதற்கும் தெரியாது. இந்த உதவாத மருத்துவத்தை நீங்கள் நம்பிக்கை கொண்டு, நான் கரு உண்டாகுவதை தடுத்து கொண்டேன், என் விருப்பப்படி நான் குழந்தையை பெற்றுக்கொண்டேன், அது குழந்தை அல்ல, குழந்தையாக இருக்காது. நீங்கள் உறுதியாக கருத்தரித்திருப்பீர்களானால் கருத்தடை சாதனங்களை உபயோகிக்காமல் அந்த கர்ப்பப்பை உறுதியான நல்ல இயக்கத்தில், தெளிவான இயக்கத்தில், சுகாதாரமான இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அது கருத்தரிக்குமானால் அந்த குழந்தை உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். அவ்வாறில்லை என்றால் உங்களுக்கு விரோதமாக அமையும். மதியிழந்த குழந்தையாக, சிந்திக்க திராணியற்ற குழந்தையாக, மனதில் உறுதியற்ற குழந்தையாக, பயம் எப்பொழுதும் கவலையும் கொண்ட குழந்தையாக, உறுதி இல்லாத குழந்தையாக அது வளரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம்.
இந்த சாதனங்களை உபயோகப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு எது நன்மை எது தீமை என்பதை தெளிவாக உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் உங்களுக்கு பொருளாதார கஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அது தவறு. நாளைய வாழ்க்கையில் நீங்கள் எதை சம்பாதிப்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. நாளைய வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மைகள் நிகழ வேண்டுமென்றால் மனதில் அமைதி ஏற்பட வேண்டும். மனதில் உங்களுக்கு நன்மைகளும் சந்தோஷமும் இருந்தால் தவிர உங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்காது. தெளிவான சிந்தனை இருந்தால் தவிர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெளிவாக உங்களுடைய பொருளை ஈட்ட முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்க முடியாது, திட்டமிடவும் முடியாது. திட்டமிட முடியாத நிலையில், பலகீனமான நிலையில், தூய உணர்வுகளற்ற நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் தவறுவீர்கள் என்றால், எது உங்களுக்கு தீமையானதோ அதன்பாலே நீங்கள் உங்கள் செயலில் முற்படுவீர்கள். உங்களுடைய திட்டங்களில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். அந்த திட்டங்களில் நீங்கள் சீரழிவீர்கள். இறுதியாக குழந்தை என்பது உங்களுடைய பொருளாதாரத்திற்கு வந்த கேடு அல்ல. குழந்தை என்பது உங்களுடைய அருளாதாரத்திற்கு வந்த பாக்கியம். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த மின்சாரம் எடிசன் என்பவனால் இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த எடிசன் 7வது குழந்தை. 1வது 2வது அல்ல, 3வது 4வது அல்ல, 5வது 6வது அல்ல, 7வது குழந்தை. அந்த குழந்தை பிறக்காமல் இருந்திருந்தால் இன்று நாம் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருப்போம். உங்களுடைய குழந்தை 600 கோடி மக்களையும் மிகைக்கக்கூடிய ஒரு குழந்தையாக வரும் என்பதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு குழந்தையும் புது ஞானங்களை கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம். நீங்கள் படித்த படிப்பு வேறு, இறைவன் அளிக்கக்கூடிய ஞானங்கள் வேறு. ஞானங்கள் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் உங்களுடைய படிப்பு உங்களுக்கு அவசியம் இல்லாதது. உங்களுடைய படிப்பு உங்களுக்கு எதை சம்பாதித்து தருமோ அதைவிட மேலானதாக பாக்கியமிக்க வாழ்க்கையில் எந்த மனிதரையும் நாடி வாழ வேண்டிய அவசியமில்லாத நிலையில், எவருக்கும் அடிமைப்படாத நிலையில், யாருக்கும் குப்பை கொட்ட வேண்டிய அவசியமில்லாத நிலையில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக தனித்தன்மையுடன் பரிணமிக்குமே. அந்த வாழ்க்கையை நீங்கள் சீரழித்துக் கொள்ளாதீர்கள். கர்ப்பத்தடை உபகரணங்களை நீங்கள் உபயோகிப்பதன் காரணமாக. நன்மைகளின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், தீமைகளை விட்டு விளக்குங்கள். உங்களையும் விலக்கிக் கொள்ளுங்கள், தீமையாளர்களையும் உங்களை விட்டும் விலக்கி வையுங்கள். மருத்துவத்தை நாட வேண்டாம். மருத்துவர்கள் அனைவரும் ஞானம் இல்லாதவர்கள். மருத்துவர்கள் அனைவரும் வெறும் இந்த உலகத்தினுடைய படிப்பை வைத்துக்கொண்டு வாழ்பவர்கள். அவர்களுக்கு எந்த விதமான அறிவும் நாளைய வாழ்க்கையில் அவர்களுக்கு இந்த மருந்து எந்த அளவுக்கு தீமையை விளைவிக்கும் என்பதும் அவர்கள் என்று அறியாதவர்கள். சொற்பமான சுகம் இருக்கிறது இந்த உலக வாழ்க்கையில். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைப்பீர்களானால், இதில் நீங்கள் திட்டமிட்டீர்களானால் உங்களுக்கு சொற்பமான சுகமும் மிக பெரும் துன்பமும் உங்களுக்கு காத்திருக்கிறது. மனிதர்களுடைய அறிவை நம்புவதை விட உள் உணர்வுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் உங்களுடைய சுய புத்தி வேலை செய்ய வேண்டுமா அல்லது படிப்பறிவு வேண்டுமா? படிப்பறிவு இருந்தாலும் உங்களுடைய செயல்திறனை உங்களுக்கு அதிகரிப்பதற்காக பிராக்டிக்கலும் வேணும். பிராக்டிக்கல் இல்லாமல் வெறும் படிப்பு வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் MBBS படித்தாலும் சரி, 1 வருஷம் ஹவுஸ் சர்ஜன்சி பண்ணி ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நேரடியாக நோயாளிகளை பார்த்து ஆகணும். அப்போ தான் ஓரளவுக்கு என்ன ஏது என்று நமக்கு விளக்கமாக அமையும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் செய்முறையில் வந்தால் தவிர நமக்கு எதுவும் புலப்படாது. இவ்விதமாக உங்களுடைய செயல்திறனுக்கு ஒரு அறிவு தேவைப்படுகிறது. அந்த அறிவை இறைவன் கொடுத்திருக்கின்றான் வெகு சொற்பமாக. அந்த அறிவை கொண்டுதான் உங்களால் எந்த ஒரு செயலையும் செயல்படுத்த முடிகின்றது. அந்த அறிவை இன்னும் அதிகமாக்கும் பொழுது உங்களுடைய செயல்திறன் அதிகமாகுமா குறையுமா? அறிவு என்பது நீங்கள் கிடைக்கப்பெறுவதா அல்லது உங்கள் இறைவனால் உங்களுக்கு அருளப்பெறுவதா? படிப்பை நீங்கள் படிக்கிறீர்கள், ஆனால் செயல்திறன் என்பது வேறு. ஆப்ரேஷன் எப்படி பண்ண படிச்சிடலாம், நான் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அந்த கைக்குள்ள செயல்திறன் வேறு. உங்களுடைய உள் உணர்வுகள் உங்களுடைய செயல்திறனுக்கு வழிவகுக்க வேண்டும். உங்களுடைய படிப்பு உதவாது. அப்படியானால் அறிவு என்பது அந்த உள்ளுணர்வுகளின் ஒரு பிரதிபலிப்பாகும். அந்த அறிவை கொண்டு நீங்கள் செயலாற்றுகிறீர்களே தவிர உங்களுடைய படிப்பையோ கல்வியையோ கொண்டு உங்களால் ஒருபோதும் செயலாற்ற முடியாது. அப்ரெண்டிஸ்ஷிப் வேணும், ப்ரொபேஷன் பீரியட் வேணும், பழக்க முறை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு தொழிலில் ஈடுபடுவதற்கு முன்பாக எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அந்த படிப்பு லாயக்கல்ல,
உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் அது பெற்று தராது. எவ்வளோதான் படித்து வந்திருந்தாலும் 6 மாதம் ட்ரைனிங்கில் இருங்க, 1 வருஷம் ட்ரைனிங்கில் இருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வேலையில் சேரலாம். ப்ரொபேஷன் பீரியட் சொல்கிறது, அல்லது ஹவுஸ் சர்ஜன்சி பீரியட் சொல்கிறது, அல்லது ட்ரைனிங் பீரியட் சொல்கிறது, அல்லது அப்ரெண்டிஸ்ஷிப் சொல்கிறது. இப்படி நீங்கள் உங்களுடைய தகுதி எதன் அடிப்படையில் இருக்கின்றது என்றால் உங்களுடைய செயல்திறமையின் அடிப்படையில் இருக்கிறதே தவிர உங்களுடைய படிப்போ கல்வியோ நிச்சயமாக உதவாது. அப்படியானால் அந்த செயல்திறனை கொடுத்தது யார்? நிச்சயமாக இறைவன் ஒருவனை தவிர இல்லை. பழக்கப்படும் பொழுது உங்களுக்கு செயல்திறன் அதிகமாகிறது, உங்களுக்கு கவனம் இருக்கும் பொழுது செயல்திறன் அதிகமாகிறது. இந்த செயல்திறன் முக்கியம். இது அறிவினுடைய ஒரு வெளிப்பாடாகும். இந்த அறிவை இறைவன் உங்களுக்கு கொடுத்தான் ஒரு சோதனைக்காக. இது போதுமா? இதை போன்று இன்னும் மகத்தானது வேண்டுமா என்று இறைவன் கேட்கும் பொழுது நாம் அந்த வார்த்தைகளை கவனிப்பதில்லை. இதுவே போதும், மற்ற மனிதர்களை விட நான் சற்று கூடுதலான அறிவை பெற்றிருக்கின்றேன், செயல்திறனை கொண்டிருக்கின்றேன், இது எனக்கு போதுமானது. ஏனென்றால் மற்றவர்கள் எனக்கு கீழாக இருக்கிறார்கள், எனக்கு இந்த பெருமை எனக்கு போதும், இதற்கு மேல் எனக்கு தேவையில்லை, நான் மேலான நிலைக்கு வந்து விட்டேன். அறிவுக்கு ஏதும் உயர்வான ஒரு தடை இருக்கிறதா? உயர்வுக்கான தடை இருக்கிறதா? இதற்கு மேல் அறிவு கூடாது என்ற தடை இருக்கிறதா? தடை போடலாமா? அல்லது அறிவுக்கு தடை ஏதும் இல்லாமல் எல்லையில்லாத உயர்வை கொண்டிருப்பதாக நீங்கள் எண்ணுகிறீர்களா? இரண்டாவது உண்மை. அறிவுக்கு தடைகளோ எல்லைகளோ கிடையாது. நீங்கள் உங்களுடைய பெருமையின் காரணமாக உங்களுக்கு நீங்களே தடையை விதித்துக் கொண்டீர்கள், இதற்கு மேல் எனக்கு வேண்டாம் என்று. அவ்வாறு நீங்கள் விதித்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய அறிவின் எல்லைகளுக்குள் நீங்கள் வாழ தலைப்படுகிறீர்கள். இந்த உலகத்தினுடைய பொருளின் அடிப்படையில் நீங்கள் இனி வாழ்வீர்கள். உங்களுடைய தேவைகள் எல்லாம் இறைவனிடத்தில், என் இறைவனே, என்னுடைய அறிவின் தகுதிகளில் என்னை உயர்த்துவாயாக, இன்னும் என்னுடைய கல்வி ஞானங்களை எனக்கு மேன்மைப்படுத்துவாயாக. உங்களுடைய அறிவை மிஞ்சிய ஒரு அறிவு இறைவனிடம் இருக்கிறது. அந்த ஒரு ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுவிட்டால், இன்று நாம் உலகத்தில் 600 கோடி மக்கள் இருந்தால் 600 கோடி மக்களை மிஞ்சிய அந்த அறிவை நாம் பெற்றுவிட்டோம். இனி நாம் எங்கிருக்கின்றோம்? ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்ட். இப்படியாக ஒவ்வொருவரும் இறைவனிடம் நீங்கள் கேட்க வேண்டியது, கல்வி ஞானங்களிலிருந்து நீ எனக்கு தருவாயாக, படிப்பறிவிலிருந்து என்னை வாழ வைக்காதே. படிப்பறிவுக்கும் ஞானங்களுக்கும் எவ்வளவு தூரம் என்றால் எல்லையில்லாத தூரம். ஒன்று மடு, இன்னொன்று எல்லை இல்லாதது. மலை என்று குறைவில்லை, அதற்கு எல்லை இருக்கிறது. மடுவுக்கும் எல்லையில்லாத உயர்வுக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருக்கிறது, அறிவுக்கும் ஞானங்களுக்கும். ஞானம் எல்லையில்லாத உயர்வுகளை கொண்டது. அந்த உயர்வுகளின் பால் நீங்கள் செலுத்தப்படும் பொழுது எந்த மனிதரையும் நம்பி நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த உணர்வு உங்களுக்கு வேண்டுமென்றால் இறைவன் எதில் உங்களுக்கு நியாயமான வாழ்க்கையை அமைத்திருக்கின்றானோ அந்த நியாயத்திற்கு புறம்பாக அநியாயமாக நீங்கள் தான் இந்த உலகத்தில் சம்பாதித்து வாழப்போகிறீர்கள், குடும்பத்தை காப்பாற்றப் போகின்றேன், ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் எனக்கு பணம் பத்தாது என்று நீங்கள் அலைய வேண்டாம். இறைவன் நாடினால் இன்று தண்ணீர் கிடையாது, அவன் நாடினால் ஒரு மணி நேரத்தில் வெள்ளக்காடாக ஆகிவிடும். பூமியிலும் தண்ணீர் இல்லை, வானத்திலும் தண்ணீர் இல்லை, உங்களுடைய சேமிப்பு இடங்களிலும் தண்ணீர் இல்லை, அணைகளிலும் தண்ணீர் இல்லை, கிணற்றுகளிலும் தண்ணீர் வற்றி போய்விட்டது. இறைவன் நாட்டம் இருந்தால் ஒரே மணி நேரத்தில் வெள்ளக்காடாக ஆகிவிடும். உங்களுக்கு இப்பொழுது உணவு இல்லை, இறைவன் நாட்டம் இருந்தால் எங்குமே உணவு நிறைந்துவிடும். ஏன் இதை நீங்கள் நம்ப தவறுகிறீர்கள்? எத்தனையோ முறை காய்கறிகள் அமோக விளைச்சல் விலை குறைந்துவிட்டது, தக்காளி அமோக விளைச்சல் விலை குறைந்துவிட்டது, நீங்கள் கேள்விப்பட்டதில்லை, பார்த்ததில்லை. ஏன் நம்பிக்கை கொள்ள மறுக்கிறீர்கள்? விவசாயிகளுக்குரிய ஒரு அளவு என்னவென்றால் இத்தனை ஏக்கருக்கு இவ்வளவு பண்ணதுக்கு இத்தனை டன் வரணும். ஆனால் அதை மிஞ்சிய, பல மடங்கு மிஞ்சிய, எண்ணிக்கையில் அடங்காத டன்களுக்கு அதிகமாகிறது என்றால் இனி எப்படி விலை நிர்ணயிக்க முடியும்? யாரும் வாங்குவதற்கு இல்லை. ரோடுகளில் அது சீரடியும். உங்களுக்காக எங்கு போனாலும் உங்களுடைய உணவு இருக்கிறது. இதை நம்புவது ஞானமாகும். உங்களுக்கு உணவு கிடைத்துவிட்டால் வேறு யாருக்கு நீங்கள் வேலை செய்வீர்கள்? விவசாயிகள் நம்பியது இத்தனை டன்கள் வரும் என்று அவர்களுடைய அறிவு. அவர்கள் எதிர்பார்க்காதது பல மடங்கு டன்கள் அதிகமானது. இது எப்படி, எங்கிருந்து வந்தது? விவசாயிகளுக்கும் இந்த அதிகரித்துவிட்ட இந்த விளைச்சல்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தான் எதை அவர்கள் அறிவின்படி
பயிரிட்டு இவ்வளவுதான் கிடைக்கும் என்று அதற்கு ஒரு வரையறை நிர்ணயித்தார்களோ அதற்கு மேலாக வரும்பொழுது இறைவனுடைய அருள் அங்கு இருக்கிறது. நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னுடைய அருளை உங்களுக்கு மீண்டும் 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 காட்டிக் கொண்டிருக்கின்றான். என்னை நம்புங்கள், உங்களுடைய அறிவை நம்ப வேண்டாம். நம்பிக்கையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதே தவிர உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய வாழ்க்கை இல்லை. உணவின் ஆதாரத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. உங்களுடைய பணத்தின் ஆதாரத்தில், பேப்பர், நோட்டு, இதனுடைய ஆதாரத்தில் கழுதைகளுக்கு ஆதாரம் இருக்கிறதே தவிர மனிதர்களுக்கு ஆதாரம் இல்லை. பேப்பரை திங்கக்கூடிய கழுதைகளுக்கு ஆதாரம் இருக்கிறது. நீங்கள் உணவை விரும்புங்கள், இறைவனுடைய பாக்கியத்தை விரும்புங்கள், அவனுடைய அருட்கொடையை நீங்கள் நம்புங்கள். இறைவன் உங்களுக்கு அவ்வப்பொழுது தன்னுடைய அருட்கொடைகளை காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். என் மீது உங்களுடைய நம்பிக்கை அதிகப்படுத்துங்கள், உங்களுடைய உணவுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. ஆனால் நாம் குழந்தைகளாக இருந்து வளர்ந்து விட்டோம். இப்பொழுதும் நம் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை. ஏனென்றால் நம்மை நம்முடைய பெற்றோர்கள் படைப்பதற்கு முன்பாக இந்த குழந்தை வந்துவிட்டால் எங்கு நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடுமோ என்ற பயத்திலேயே அவர்கள் பெற்றெடுத்தார்கள். எங்கே வளர்க்கணுமேங்கிற கவலையோட, எப்படி வளர்க்க போகிறோமோங்கிற கவலையோட, இந்த கவலையின் அடிப்படையிலேயே ஒரு குழந்தை வளர்ந்து வரும் பொழுது அதே ஞானங்கள் குறைபாடு அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். கண் காது மூக்கு போய்விட்டால் மட்டும்தான் அங்கஹீனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கஹீனம் மிகப்பெரிய குறையல்ல. மனதில் உங்களுடைய பலவீனம் ஏற்பட்டுவிட்டால், தான் வாழ முடியாதே என்ற அந்த உணர்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டால் இறைவன் ஒருவனை தவிர உங்களுக்கு பாதுகாவலன் இப்பொழுது இல்லை. நீங்கள் இறைவனை நம்புங்கள். அவனுடைய அத்தாட்சிகளை உங்களை சுற்றிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனை நம்புவதற்கு உங்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. யாரொருவர் இறைவனுடைய அத்தாட்சிகளை பார்த்த பின்பும் நம்பிக்கை கொள்ள மறுக்கிறாரோ அவருக்கு வழிகேடு நிச்சயமாகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய உணவு தட்டுப்பாடு தேவையில்லாதது, நீங்கள் விரும்புவது உங்களுக்கு இருக்கிறது. ஏனெனில் நீங்கள் உணவு எனக்கு கிடைக்கும் என்று நான் நம்பிக்கை கொள்ளவில்லை. என் குழந்தைகளுக்கு உணவு கிடைக்குமா, நான் அதற்கு தகுதி பெற்றவனா, என் அறிவை கொண்டு என் குழந்தைகளுக்கு உணவளிக்க நான் சக்தி பெற்றவனா, என்னுடைய அறிவு போதுமானதா, இவ்வளவு சந்தேகங்களும் இருக்கின்றன. ஆனால் உங்களுக்காக இறைவன் அமோக விளைச்சல்களை உங்கள் கண் முன்பாக படைத்து காட்டும் பொழுது நீங்கள் அந்த அத்தாட்சிகளை பார்க்கிறீர்கள். பார்த்த பின்பும் அதை நம்பிக்கை கொள்பவர்களாக இல்லை. உங்களுக்கு விவசாயிகள் தேவையில்லை. உங்களுடைய தேவைகளுக்கு மீறிய பயிர்கள் விளைச்சலாகும் பொழுது உங்களுக்கு விவசாயம் என்ற ஒன்று அவசியமில்லாதது, விவசாய படிப்பு என்ற ஒன்று அவசியமில்லாதது, நம்பிக்கை குறைவு என்ற ஒன்று உங்களுக்கு இருக்கிறதை தவிர மற்றபடி இறைவனுடைய பாக்கியங்களிலிருந்து நீங்கள் அடைய உங்களுக்கு தடையாக அமையப் போவது எதுவும் இல்லை. உங்களுடைய குழந்தைகள் பிறப்பதன் காரணமாக உங்களுக்கு என்ன கேடு வந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த குழந்தையை நல்ல உணர்வுகளுடன் இது என்னை விட மகத்தான ஞானங்கள் படைத்ததாக வர வேண்டும் என்ற அந்த உணர்வுகளுடன் நீங்கள் வளர்த்தீர்களானால் அது உங்களை மட்டுமல்ல உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய மேலான ஞானங்களை பெற்று வளர்ந்திருக்கும். அது ஞானங்களை கொண்டு பிறந்திருக்கும். அது இப்படியாக ஒவ்வொருவருடைய குழந்தையும் அவ்விதமே பிறக்க வல்லதாக இருக்கிறது. இறைவனுடைய அனுமதியை கொண்டு நீங்கள் மட்டும் கர்ப்ப காலமெல்லாம் இறைவனுக்காக அந்த குழந்தையை அர்ப்பணிப்பீர்களானால், மாறாக நீங்கள் நான் தான் வளர்க்கப் போகிறேன் என்று கூறும் பொழுது உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்பவர்கள் இல்லை, உங்களுடைய குழந்தைகளையே நீங்கள் காப்பாற்றப் போகிறீர்கள். அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அந்த குழந்தை உங்களை காப்பாற்றுமா அல்லது நீங்கள் அந்த குழந்தையை காப்பாற்றப் போகிறீர்களா உங்களுக்கே தெரியாது. அந்த குழந்தை சுகப்பிரசவம் ஆகுமா அல்லது பிறக்கும் போதே ₹1,00,000 உங்களுக்கு செலவழித்து வைக்குமா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு குழந்தை பிறந்தாலும் போதும், அது உங்களுடைய வாழ்நாளையை முடித்துவிடும். 5 குழந்தைகள் 6 குழந்தைகள் இருக்கலாம், ஒவ்வொன்றும் தானாகவே வளரும். மிக பெரும் இறைவனுடைய ஞானங்களை கொண்டு உங்களையும் அது வாழ்விக்கும். குழந்தைகளுடைய ஞானங்களை நீங்கள் என்ன என்று எண்ணிக்கொண்டீர்கள்? நீங்கள் அதை வளர்க்கவில்லை, அவை தானாக வளர்கின்றது. உங்களுடைய கருவில் பனிக்குடத்தில் வைத்து இறைவன் வளர்க்கிறான் அந்த குழந்தையை. நீங்கள் வளர்ப்பவர்களா, அதற்கு நீங்கள் உணவளிப்பவர்களா, அல்லது நீங்கள் அதற்கு மூச்சுக்காற்றை செலுத்துபவர்களா, அல்லது அதற்கு தண்ணீர் குடிப்பாட்டுபவர்களா, அல்லது அதற்கு ஏதும் நோய் வந்து அதற்கு ஊசி போட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கையில் எப்படி மாட்டினவொன்னு எல்லா கஷ்டத்தும் ஆகுது. உள்ளுக்குள்ளே 10 மாதம் எந்த கஷ்டமும் கிடையாது குழந்தைக்கு.
எப்போ கையில் வந்து அது ஏன் குழந்தைன்னு சொல்ல ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கு வரதானே குழந்தைக்கு வர கேடு. நான் வளர்க்க போகிறேன், நான் பெற்றேன், நான் ஆளாக்க போகிறேன், நான் படிக்க வைக்க போகிறேன். தனக்கே அறிவு கிடையாது, எங்கேருந்து படிக்க வைக்கிறது? தானே நாளைய வாழ்க்கைக்கு என்ன செய்வது என்ற பெரும் கஷ்டமும் துயரமும் கவலையும் பெரும் சந்தேகமும். இனி நீங்கள் குழந்தைகளுக்கு என்னத்தை ஊட்டுவீங்க? நீங்கள் பாலோட சேர்த்து நீ நாளைக்கு உதவாக்கரையாக போகிற, இந்த உலகத்தில் ஏன் வந்து பிறந்த, எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்குது, இதெல்லாம் சொல்லி தானே வளர்ப்பீங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்க வரையில் உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தாலும் பெரும் துயரம்தான். எப்பொழுது என் இறைவன் என்னை பாதுகாப்பான் என்ற அந்த உணர்வு இருக்கிறதோ, நீங்கள் 12 குழந்தைகள் பெற்றாலும் சரி சீமான்களாக வாழ்வீர்கள். பொருளாதார காரணங்களுக்காக குழந்தைகள் பெறுவதை தடுப்பது என்பது மனித அறிவு. மனித அறிவோ தன்னையே வாழ்விக்க தகுதியற்றது. நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீர்கள், நாளைய வாழ்க்கைக்கு நான் நன்றாக வாழ்வேன் என்று எத்தனை பேர் நம்மில் இன்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்? அல்லது நாளைய வாழ்க்கை என்னாகுமோ என்ற கவலையும் பயத்திலும் சந்தேகத்திலும் நாம் வாழ்கிறோமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்வதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, நாளைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு உத்தரவாதம் இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த குழந்தையை நான் வளர்க்கப் போகிறேன் என்று கூறுகிறீர்கள். எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்கிறது? இந்த குழந்தை உங்களுக்கு நன்மையை பயக்குமா தீமையை பயக்குமா என்று தெரியாது. நாளைய வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மையா தீமையா என்று தெரியாது. அவ்விதமே உங்களுக்காக வரக்கூடிய இந்த குழந்தையின் பாக்கியத்தில் நீங்கள் வாழப்போகிறீர்களா, அல்லது அந்த குழந்தை உங்களுக்கு பாரமாக அமையப் போகிறதா? இன்று நீங்கள் கர்ப்பம் தரித்திருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டு இறைவனிடம் பொறுப்பேற்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நற்பாக்கியம் இருக்கிறது அந்த குழந்தை பிறக்கும் பொழுது. நம்முடைய இருதயத்தில் ஏன் இந்த தயக்கமும் ஏன் இந்த பலகீனமும் இன்று ஏற்பட்டிருக்கின்றன? நம்முடைய இருதயத்தில் நம்முடைய மனதில் ஏன் இந்த பலவீனம் ஏற்பட்டது? பலவீனத்திற்கான காரணங்கள் இறைவன் உங்களுக்கான மன உறுதியை அளிப்பதற்காக உங்களுக்காக என்ன கூறுகிறான் என்றால், நீங்கள் பல விதமான எண்ணங்களிலிருந்தும் விலகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்களில் சில மிக பெரும் கேடுகளாக இருக்கின்றன, அவற்றை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எவற்றையெல்லாம் தவறான எண்ணமாக நீங்கள் கொள்கிறீர்களோ அந்த எண்ணங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். எந்த எண்ணங்களெல்லாம் உங்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்துமோ அவற்றிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உறுதியான வாழ்க்கைக்குரிய எண்ணங்களையும் நிம்மதியையும் அமைதியையும் அளிக்கக்கூடிய ஒரே ஆறுதல் உங்கள் இறைவன் மட்டும்தான். உயிர் போகக்கூடிய அளவில் நீங்கள் இறைவனை நினைப்பீர்கள். எல்லா வழிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்காக மூடப்பட்டுவிட்ட நிலையில், பொருளாதாரம் சீரழிந்துவிட்ட நிலையில், அப்பொழுது நீங்கள் இறைவனை நீங்கள் நாடுவீர்கள். இறைவன் பக்கம் நீங்கள் உங்களுடைய மனதை திருப்பும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் ஏற்படுகின்றது. அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நிம்மதியும் அமைதியும் உங்களுடைய ஞானங்களுக்கு வழிகாட்டுதலாக அமையும். உங்களுடைய மனம் நிம்மதியும் ஆறுதலும் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவதை தவிர்த்து வேறு எவர் பக்கம் திரும்பினாலும் உங்களுடைய மன கஷ்டங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய மனம் மேலும் மேலும் பலவீனமடையும். மனிதர்களையும் அவர்களுடைய வழிமுறைகளையும் நீங்கள் நாடும்போதெல்லாம் மனதில் கலக்கமும் அச்சமும் ஏற்படும். ஆனால் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவீர்களானால், இறைவன் யார் என்பதை அறிவீர்களானால், சிந்தித்து உணர்வீர்களானால், நான் குபேரனாக வாழ விரும்புகிறேன், சீமானாக வாழ விரும்புகிறேன் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அந்த விருப்பத்திற்கு மாறாக எனக்கு அறிவில்லையே எப்படி வாழ்வது என்று அந்த விருப்பத்தை நீங்கள் மூடிவிடுகிறீர்கள். உள்ளுக்குள் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தேவையற்றவர்களாகவும் சீமான்களாகவும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்கின்றது. ஆனால் அதை நிறைவேற்ற எனக்கு சக்தி இல்லை. எனக்கு சக்தி இல்லை. யாருக்கு சக்தி இருக்கிறது? யார் அந்த எண்ணத்தை படைத்தானோ அந்த இறைவனுக்கு சக்தி இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு அந்த சக்தி இல்லை. இறைவனுக்கு பதிலாக நீங்கள் எப்படி உங்களை அவனுக்கு சமமாக ஆக்கிக்கொண்டு, எனக்கு சக்தி இல்லாத நிலையில் இறைவனுக்கும் சக்தி இல்லை என்று நீங்கள் கூறினீர்கள். இப்பொழுதும் சரி, நீங்கள் விரும்பிய அந்த வாழ்க்கையை மீண்டும் விரும்பத் தொடங்குங்கள். எண்ணங்களில் பல இருக்கின்றன, அவை தீமையானவை, உங்களுக்கே எதிரானவை. அதில் எத்தகைய உண்மையும் இல்லை. வெறும் ஏமாற்று பேச்சில் மாயையாக உங்களை உங்களுடைய தகாத எண்ணம் வீழ்த்திவிடுகிறது. இந்த உணர்வுகளிலிருந்து நீங்கள் மேலெழுந்து வர வேண்டும். எந்த இறைவன் உங்களுக்கு படைத்தானோ நீங்கள் சீமான்களாக வாழ வேண்டும் என்று
அந்த இறைவனை மட்டுமே நான் நம்பிக்கை கொள்கின்றேன். இறைவன் தன் வாக்குறுதியில் மீறாதவன். தன்னை யார் ஏற்றுக்கொண்டார்களோ, தன்னுடைய அருள் வாக்கை யார் ஏற்றுக்கொண்டார்களோ, பின்னர் அதில் சந்தேகமும் கொள்ளாது அந்த அருள் வாக்கை யார் கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் நிச்சயமாக நாடுகிறான். அவர்களுடைய நாட்டத்தில் இறைவனுடைய நாட்டமும் இருக்கிறது. ஏனெனில் இந்த ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு பூர்த்தி செய்து கொள்ள, சீமானாக வாழ வேண்டும், தேவையற்றவனாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்ள மனிதர்களிடம் அறிவு கிடையாது. பெரும்பாலான மனிதர்கள் மற்ற மனிதர்களை நம்புவதன் காரணமாக இவற்றை நம்புவது சாத்தியமில்லை என்று அவர்கள் அந்த நல்லெண்ணத்தை, அழகான மேன்மையான உணர்வுகளை அவர்கள் தங்கள் கால்களுக்கு கீழே போட்டு விடுகிறார்கள், புறமுதுகிட்டு விடுகிறார்கள். தங்களுக்கே அநியாயமாக அவர்கள் திரும்புவதும் அலட்சியப்படுத்துவதும், தங்களுடைய தேவைகளை அவர்கள் நிராகரிப்பதும் அவர்களுடைய நஷ்டமான வாழ்க்கையின் ஆரம்பம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய எண்ணங்களின் பக்கம் திரும்புங்கள். அந்த எண்ணங்களில் இறைவனுடைய நாட்டம் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய அறிவை கொண்டு அந்த எண்ணங்களை கலங்கப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமும் அங்கு நடைபெறக்கூடாது. உங்களுடைய இருதயங்களில் நன்மையை தவிர வேறு எந்த விஷயமும் அந்த இருதயத்தில் இருக்கக்கூடாது. இருதயம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இறைவனுடைய நாட்டம் உங்கள் மீது இருக்கிறது. தூய்மையான எண்ணங்கள் எவை, தீமையான எண்ணங்கள் எவை? முதலாக உங்களுடைய இருதயத்தில் படைக்கப்படுவது தூய்மையானவை. பிறகு அதை எவ்விதம் நீங்கள் சாதித்துக் கொள்வது என்று நீங்கள் நினைக்கும் பொழுது தீமையான அனைத்து எண்ணங்களும் அதை தீண்டி விடுகின்றன, அழிந்தே போகிறது. ஒவ்வொரு நாளும் இறைவன் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், பொருளாதார குறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், பொருளாதாரம் என்ற பிரச்சனை ஒன்றே இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், சுகங்களில் எந்த குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், விசாலமான தங்குமிடத்தில் நாம் வாழ வேண்டும், ஒவ்வொரு பொருளும் அங்கு குறைவில்லாத உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும், நிலையானதுமாக இருக்க வேண்டும். நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா? இவற்றுக்கு உங்களுடைய அறிவு ஆதாயம் ஆகுமா? உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் இவற்றை உங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்வது என்பது சாத்தியமா? நிச்சயமாக இல்லை. 100க்கு 100. நீங்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் சரி, பணம் சம்பாதிப்பது என்பது மனிதர்களை ஏமாற்றி அதிக லாபம் பெறும் நோக்கத்துடன் உங்களுடைய பேச்சு திறமையாலும் சாதுரியத்தினாலும் நீங்கள் சம்பாதிக்க முடியுமே தவிர, மனிதர்களை மதிமயக்கி ஏமாற்றி நீங்கள் சம்பாதிக்க முடியுமே தவிர நேர்மையான வழியில் உங்களுடைய பொருள்களை ஈட்ட ஒருபோதும் சாத்தியமாகாது. ஆனால் இறைவனுடைய அருள் இருக்குமானால் அந்த பொருள் உங்களை தேடி வரும். பொருள் உங்களை தேடி வர வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறதா, அல்லது நீங்கள் பொருளை தேடி நாயாய் பேயாய் அலைவது உங்களுக்கு பிடிக்கிறது? மனிதனாக இருந்தால் நாம் நாயும் அல்ல, பேயும் அல்ல, பணத்திற்காக நாம் அலைபவர்கள் அல்ல. எப்படி இந்த வார்த்தை வந்தது? பணத்துக்காக நாயா பேயா அலையிறாங்கிற வார்த்தை எப்படி வந்தது? அலைவது என்பது மனிதர்களுக்கு உகந்த வார்த்தை அல்ல, நாய்களுக்கும் பேய்களுக்கும் தான். அதை நாம் நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சராசரியாக பேசக்கூடிய அந்த வாழ்க்கையில் அந்த உண்மையை நாம் பிரயோகிக்கிறோம். இன்னும் உழைக்க வேண்டும் என்றும் நீங்கள் விரும்புவீர்கள். ஆடு மாடுகளுக்குத்தான் உழைப்பே தவிர மனிதர்களுக்கு அல்ல. எவ்வளோ அதிகமாக உழைக்கிறீங்களோ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மாடு மாதிரி உழைக்கிறான்ப்பான்னு சொல்லுவாங்க. மனுஷன் மாதிரி உழைக்கிறான்னு எவனும் சொல்ல மாட்டான். மனிதர்களுக்கு உழைப்பு என்பது கேடு, மிருகங்களுக்கு உழைப்பு இருக்கிறது. நாம் ஒரு பொருளை தேடி அலைவது என்பது நாய்களுக்கும் பேய்களுக்கும் உரியது, மனிதர்களுக்கு உரியது அல்ல. உங்களுடைய மனித பண்புகளின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். மனிதன் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று திரும்புங்கள். உங்களுடைய உள்ளுணர்வு சொல்கின்றது சுகமாக வாழ வேண்டும், உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், 7 தலைமுறைகளுக்கு, அதாவது என்றென்றும் நிலைத்து நீடித்த நல்வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த விருப்பத்தை உங்களுக்கு அளித்தவன் யார்? மனிதர்களால் சாதிக்க முடியாத, எண்ணியும் பார்க்க முடியாத ஒரு விருப்பத்தை உங்களுக்கு அளித்தது யார்? யாரால் அளிக்க முடியும்? எந்த ஆற்றல் மிக்கவனால் இந்த உறுதியான வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் போட முடியும்? எப்படி நீங்கள் அந்த இறைவனுடைய வாக்குகளை, அருள் வாக்குகளை நிராகரித்து உங்களுடைய அறிவை அவனுடைய வாக்குகளுக்கு மேலாக ஆக்கிக் கொண்டு இது சாத்தியம் இல்லை என்று நிராகரித்தீர்கள்?
நீங்களா இறைவனை வணங்குபவர்கள், இறைவனுக்கு வழிபடுபவர்கள், இறைவனை கண்ணியப்படுத்தியவர்கள், இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள் தானா? வீண் வார்த்தைகளால் நான் சாமி கும்பிடுகிறேன், தொழுகை நடத்துகின்றேன், ஜெபிக்கின்றேன் என்று நீங்கள் கூறுவதெல்லாம் வீண் வார்த்தைகள். உங்களுடைய இருதயத்தில் இறை நம்பிக்கை என்று ஒன்று கிடையாது. வீணாக நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் இறைவனை நிராகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவனுடைய கோபம் உங்கள் மீது இருக்கின்றது. அவன் உங்களை ஒற்று நோக்கியவனாக இருக்கின்றான். நான் உங்களுக்கு அளிக்கும் என்னுடைய அருட்கொடைகளுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்துவது இவ்வளவுதானா? உங்களுடைய இருதயத்தில் மட்டும் ஒரு நல்லெண்ணம் இல்லை என்றால் அடுத்த மூச்சுக்கு நீங்கள் வாழ விரும்ப மாட்டீர்கள். நாளைக்கு எனக்கு நன்மையாக விடியலாம் என்ற அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே தவிர இன்றைய வாழ்க்கை உங்களுக்கு முக்கியமானதல்ல. நாளைய வாழ்க்கை எனக்கு நன்மையாக அமையுமா, இதுதான் உங்களுக்கு கவலையெல்லாம். இன்னும் நாளைய வாழ்க்கைக்குள் நீங்கள் நுழையவில்லை. உங்களுடைய கவலையெல்லாம் நாளைய வாழ்க்கையை பற்றித்தானே தவிர இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை பற்றி எந்த கவலையும் இல்லை. கவலை இல்லாமல் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கிறதா? எவ்வளவோ இருக்கிறது. என் இறைவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த நிமிடம் எனக்கு கவலை இல்லை, ஆனால் கவலைக்குரிய அனைத்தும் என் இதயத்தில் இருக்கிறது. நாளைய வாழ்க்கைக்கு என்ன? நேற்று நீங்கள் வாழ்ந்திருந்தால் இன்றைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டிருப்பீர்கள். இன்றைய வாழ்க்கையில் இருக்கும்பொழுது நாளைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை இறைவன் அமைத்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் கவலைக்குரிய மனிதர்கள். உங்களுடைய வாழ்க்கைப்படி, உங்களுடைய திட்டப்படி எதுவும் நடக்கவில்லை. இறைவன் திட்டப்படி நடந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய திட்டப்படி நடக்க வேண்டும் என்றால் கவலைகளில் நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். பெரும் துயரத்தில் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறல்ல. உங்களுடைய நாட்டத்தை மிஞ்சிய இறை ஞானத்தை கொண்டு இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக அல்லது 1 வருடத்திற்கு முன்பாக இன்றைய நாளை நீங்கள் யோசித்து பார்த்திருப்பதால் பெரும் கவலை. ஆனால் 1 வருடத்திற்கு பின்பு என்று கவலை கிடையாது, நிம்மதிதான். ஆனாலும் இந்த நிம்மதிக்கு நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் உங்களுடைய கவலையின் பிரகாரம் திட்டப்படி நடந்திருந்தால் பெரும் கவலையில் நீங்கள் இன்று ஆகியிருப்பீர்கள். ஆனால் இன்று கவலை உங்களுக்கு இல்லை. எதை அறிவிக்கிறது? நாளைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் இன்று கவலைப்படாதீர்கள். இறைவனுடைய அத்தாட்சிகள் உங்களுக்கு உள்ளும் புறமும் உங்களுக்குள்ளும் நிச்சயமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அத்தாட்சிகளை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அதாவது இறைவன் உங்களுக்கு எதில் நன்மைகளாக உங்களுடைய இருதயத்தில் இறக்கி கொண்டிருக்கின்றானோ அந்த இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய நன்மைகளுக்காக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய மேன்மையான வாழ்க்கைக்காக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். நம்பிக்கை கொண்டவர்களாக. யார் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கிறார்களோ அவர்களை சொர்க்க பூங்காவனங்களில் நான் மகிழ்விப்பேன் என்பது இறைவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நம்பிக்கை என்றால் என்ன? நற்செயல் என்றால் என்ன? நம்பிக்கை என்பது எண்ணங்கள் அளவில், நற்செயல்களும் எண்ணங்களில் அளவில் தான். இன்று நீங்கள் நாளைய வாழ்க்கை நன்றாக அமையும் என்று நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்களானால் அது நற்செயல்களில் உள்ளது. இறைவனுடைய அந்த ஒரு வாக்கை, அருள் வாக்கை நான் ஏற்றுக்கொண்டேன். கேவலம் மனிதர்களுடைய அருள் வாக்கையெல்லாம் நம்பி வாழ்றீங்களே. இறைவன் உங்களுக்கு இவ்வளவு வாக்குகள் அளித்துக் கொண்டிருக்கின்றானே, அதை நம்புவதற்கு பதிலாக ஏன் நாம் சந்தேகம் கொள்கின்றோம்? இந்த சாமியார் அருள் வாக்கு கொடுத்தார், அந்த சாமியார் அருள் வாக்கு கொடுத்தார் என்று கேவலம் மனிதர்களை நம்பக்கூடிய நீங்கள், இறைவன் உங்களுக்கு சதா சர்வ நேரமும் உங்களுடைய இருதயத்தில் நல்ல சுகத்துடன் வாழ வேண்டும் என்றும், பூர்ண சுகத்துடன் வாழ வேண்டும் என்றும், சகல சௌபாகியங்களுடன் வாழ வேண்டும் என்றும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றானே, இது அருள் வாக்கு இல்லையா? இதை நீங்கள் நிராகரித்துவிட்டு மனிதர்கள் கூறக்கூடிய, கைகளை காட்டி சொல்லக்கூடிய இந்த அருள் வாக்கையா நீங்கள் நம்புவீர்கள்? அவர்களே உங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கூட்டம் தனக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் இந்த ஏமாற்றுக்காரர்களை நம்பி அவர்களுடைய அருள் வாக்கு எனக்கு நிகழும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த மறைவான அருள் வாக்குகளை நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள். தரித்திரம் நம்மை சுழன்று கொண்டிருக்கிறது. இறைவனுடைய சாபமும் கோபமும் நம்மை சுழன்று கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய இறைவன் பக்கம் இப்பொழுது திரும்ப வேண்டும். உங்களுடைய இருதயத்தை இப்பொழுது நீங்கள் திரும்புங்கள். இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். அதாவது இறைவன் பக்கம் திரும்புங்கள். அங்கு உள்ளுணர்வுகளாக உங்களுக்கு நன்மைகள் காத்து கொண்டிருக்கின்றன. என்னென்ன நன்மைகள் வேண்டும்? நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய சுகங்கள் அனைத்தும் உங்களுடைய நன்மைகள். இறைவன் அதை அளிப்பதாகும். நீங்கள் அதை உண்டாக்கியவர்கள் இல்லை, தோற்றுவித்தவர்கள் இல்லை. இறைவன் தோற்றுவிக்கின்றான். அதன் பக்கம் நீங்கள் திரும்புபவர்களாக இருக்கிறீர்கள். இன்று இந்த நிமிடம் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புகிறானால் அவ்வளவு நன்மைகளும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அவ்வளவும் அங்கிருக்கிறது. அதை நம்புங்கள். அது இறைவன் உங்களுக்கு அளித்ததாகும். இந்த இறை உணர்வுகள் உங்களுக்கு வலுப்பெற வேண்டுமென்றால், இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த இறை உணர்வுகள் உங்களுக்கு வலுப்பெற வேண்டும் என்றால்,
உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் மனிதர்களை பற்றிய எண்ணங்களிலிருந்தும் நீங்கள் விலகுங்கள். உங்களுடைய சுற்றத்தார்கள், உங்களுடைய கணவன்மார்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள், பேரன்கள், பேத்திகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு உதவக்கூடிய சக மனிதர்கள், நீங்கள் வாழக்கூடிய வாழுமிடங்களுள்ள மனிதர்கள், இவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவுவார்கள் என்று நீங்கள் நம்புவீர்களானால் இன்று அது இல்லை என்று ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு உதவும் என்று நீங்கள் இன்று தெளிவாக கூற முடியுமா? நாளை உங்களுக்கு எதிராக வரும் என்று இன்று நீங்கள் கவலைப்பட மாட்டீர்களா? உறுதியாக அது உங்களுக்கு உதவி செய்யும், உங்களுக்கு எதிராக வராது, உங்களுக்கு எதிராக தலைப்படாது, உங்களுக்கு விரோதமாக இருக்காது என்று நீங்கள் இன்று நம்ப முடியுமா உங்களால்? பின்னர் எதனைத்தான் நம்புவீர்கள்? யாரைத்தான் உங்களால் நம்ப முடியும்? எந்த ஒன்றுமே உங்களுக்கு நம்பிக்கைக்குரியது இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவனின் உள் உணர்வுகளை தவிர, இறைவன் உங்களுக்காக வாக்களிக்கும் அந்த உள்ளுணர்வுகளை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு நன்மை பயப்பதில்லை என்பதை நீங்கள் அறியுங்கள். உங்களுடைய இருதயங்களில் எது நன்மையாக இருக்கிறதோ அதை பின்பற்றுங்கள். எது உங்களுக்கு கேடாக இருக்கிறதோ அதிலிருந்தும் இறைவனிடம் பாதுகாவல் தேடுங்கள். என் இறைவனை, நன்மைக்கு பதிலாக தீமையான எண்ணங்கள் என்னை தீண்டுகின்றன, நீ இதிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். என் நன்மையான உணர்வுகளில் நீ என்னை வாழ வைப்பாயாக. நிச்சயமாக உனக்கு நன்றி செலுத்துவோர்களில் என்னை நீ அமைப்பாயாக என்று உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்தவர்களாக இருங்கள். அந்த நல்லெண்ணங்கள் மட்டுமே மேலோங்கி வரும். தீய எண்ணங்கள் அதை தீண்ட முடியாது. உங்களுடைய எண்ணங்களில் தீமையானவை என்னவென்றால் மனிதர்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எண்ணங்களாகும். இந்த மனிதர் எனக்கு உதவுவார், இந்த மனிதர் எனக்கு கேடு செய்வார், அவ்வாறல்ல. யாரும் உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்திட முடியாது, இறைவன் அனுமதி இருந்தால் தவிர. அதாவது நீங்கள் அனுமதித்தால் தவிர உங்களுடைய இறைவன் எவரிடமிருந்தும் எந்த கேடும் உங்களுக்கு வர வேண்டாம். நீங்கள் எவருக்காகவும் கடன்பட்டவர்களாகவும் ஆகிவிட வேண்டாம். அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு காரணமாக எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு நன்மை செய்வார் என்றால் உங்களிடமிருந்து பிரதிபலன் எதிர்பார்த்துத்தான், உங்களிடமிருந்து பதிலாக ஏதேனும் கிடைக்கும் என்ற அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு உதவுவார்களே தவிர நன்மையை கருதி இவரும் ஒரு மனிதர் தான், இவர் கஷ்டத்தில் இருக்கிறார், இவருக்கு நாம் உதவுவோம், நமக்கு ஏற்கனவே நிறைய இருக்கின்றது, அதிலிருந்து கொடுத்து உதவுவோம், இவரிடமிருந்து நாம் மீண்டும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, என் இறைவன் எனக்கு இதற்கு மேலாகவும் அளிப்பான் என்ற அந்த நம்பிக்கை யாருக்கு இல்லையோ அவர்களிடமிருந்து உதவி பெறுவது நமக்கு ஆகமானதல்ல. ஆனால் எந்த மனிதரும் இந்த வகையை சார்ந்தவர் இல்லை. மனிதர்களில் எவரையும் நீங்கள் நம்ப வேண்டாம். அவர்கள் பலகீனமானவர்கள், அவர்கள் உறுதியானவர்கள், உறுதியான தகுதியில் இருப்பவர்கள், மேலான செல்வந்தர்கள் என்று ஒருபோதும் நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். உங்களை காப்பாற்ற உங்களுக்கு சக மனிதர்கள் இருக்கின்றார்கள், உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், உறவினர்கள் இருக்கின்றார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் மனிதர்களை நம்ப வேண்டாம். எண்ணங்களில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய சக மனிதர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். அவ்விதமே உங்களுக்கு சார்ந்த மனிதர்கள் உங்களுக்கு தீமைகளை விளைவித்து விடுவார்கள் என்றும் நீங்கள் ஒருபோதும் எண்ண வேண்டாம். மனிதர்களுக்கு நான் உதவ முடியும் என் இறைவனுடைய அனுமதியை கொண்டு என்ற அந்த உணர்வுகளை கொண்டு வாடுங்கள். பிற மனிதர்களிடமிருந்து நான் உதவி வாங்கி வாழ்வேன் என்ற அந்த எண்ணம் இப்பொழுது வேண்டாம். இப்பொழுது கூட நாளைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று இறைவன் அறிவிக்க நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பது நாளைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமையாது. இப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொள்வதெல்லாம் நல்ல வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் இவரிடம் காசு வாங்கலாம், அவரிடம் காசு வாங்கலாம், இவர் இருக்கிறார் உதவி செய்ய, அவர் இருக்கிற உதவி செய்ய, இவரிடம் தஞ்சம் புகுந்து விடலாம், அவரிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்ற அந்த எண்ணத்தில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருபோதும் இந்த வகையான எண்ணங்களில் நீங்கள் உங்களை வீழ்த்திவிட வேண்டாம், உங்களை நீங்கள் நாசமாக்கிக் கொள்ள வேண்டாம். எந்த மனிதரையும் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக நம்பவும் வேண்டாம், விரும்பவும் வேண்டாம். யாரும் உங்களுக்கு கேடுகள் செய்து விடுவார்கள் என்று நீங்கள் நம்பவும் வேண்டாம், அதன் அளவில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தவும் வேண்டாம். எண்ணங்களில் மிக கேடானது பிறரை பற்றி நாம் கொண்டிருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள். யாரும் எனக்கு கேடு செய்து விடுவார்கள் என்று நான் நம்பக்கூடிய அந்த தவறான எண்ணம் என் மனதிலிருந்தும் நீங்க வேண்டும். இவன் வினை வைத்து விட்டான், இவன் எனக்கு கெடுதல் செய்வான், இவன் எனக்கு வரவேண்டிய பாக்கியங்களை, என்னுடைய சம்பாத்தியங்களை கெடுத்து விட்டான், இவனால் எனக்கு இந்த தொந்தரவு வந்தது என்று நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை விட்டும் நீங்கள் விலகுங்கள். இறைவனுடைய அனுமதியின்றி எவரும் எந்த தீங்கும் செய்திட முடியாது. யார் இறைவன் பக்கம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன்
முழுமையான பாதுகாப்பாக இருக்க போதுமானவன். வேறு எவரும் அவனுடைய பாதுகாப்பில் இருக்கும் ஒரு நபருக்கு நன்மையோ தீமையோ செய்ய சக்தியற்றவர்கள். இனி நீங்கள் பிறரை குறை காண்பீர்களானால் அந்த எண்ணங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயம் பலவீனமாவதிலிருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்கெல்லாம் நீங்கள் தவறுகிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்ப்பீர்களானால், யாரை பற்றி நீங்கள் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறீர்களோ, பிறரை பற்றி தவறான எண்ணம் கொண்டிருக்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருதயத்தால் பலகீனமாக்கப்படுகிறீர்கள். இறைவனுடைய அருள் வாக்குகளை நம்ப திராணியற்றவர்களாக ஆகிவிடும் அந்த மனங்கள். மனிதர்களை குறை கூறும் மனத்தை யார் கொண்டிருக்கிறார்களோ அந்த மனங்கள் பலவீனமடைந்து இறைவனுடைய அருள்வாக்கை ஏற்று நம்பிக்கை கொள்ள சக்தியற்றதாக ஆகிவிடும். பெரும்பாலும் நாம் நம்முடைய குறைகளுக்கெல்லாம் அடுத்தவரை காரணம் காட்டியே பழகிவிட்டோம். அந்த அளவுக்கு எனக்கு பெருமை இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு ஒரு தீமை ஏற்படுமானால், ஒரு நஷ்டம் ஏற்படுமானால் அது பிறரிடமிருந்துதான். நான் ஒருபோதும் எனக்கு நஷ்டத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன். என்னுடைய அறிவு மகத்தானது. எனக்கு எந்த குறையும் நான் செய்ய முடியாது. நான் தவறவே மாட்டேன். பிறர்தான் எனக்கு இந்த தவறை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று பிறரை நாம் குறை சொல்லக்கூடிய அந்த மனோபாவத்திலிருந்து இன்று நாம் விலக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறைவனுடைய உறுதியான எச்சரிக்கை, பல எண்ணங்களிலிருந்தும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் சில மிக பெரும் பாவங்களாக இருக்கின்றன. அந்த பாவத்திலிருந்து நீங்கள் மீள்வதற்குள்ளாக உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் இன்னும் பலவீனம் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை படு பாதாள நிலைக்கு வந்துவிடும். எந்த ஒரு மனிதரையும் குறை சொல்வதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் அது ஒரு நன்மையான செயலாக இருக்கின்றது. எந்த நன்மையையும் நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ள முடியாது, இறைவன் ஒருவனுடைய உதவி உங்களுக்கு இல்லை என்றார். தீமைகளை மட்டுமே உங்களால் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு நீங்கள் ஏதும் நன்மை செய்ய வேண்டுமென்றால் உங்கள் கைகளால் முடியாது. இறைவன் ஒருவனுடைய அனுமதி இருந்தால் தவிர இறை நம்பிக்கை கொள்ளுங்கள். வீணாக இறை நம்பிக்கை கொள்ள சொல்லவில்லை. இறைவன் எதை உங்களுக்கு இறக்கியிருக்கின்றானோ உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கு பற்றுவதற்குரிய ஆதாரம் எதுவும் இல்லை. ஆதாரம் இல்லாதவர்களாக, அநாதைகளாக நாம் ஆகிவிடுவோம். இறைவனுடைய ஒரு நன்மையான எண்ணம் நம்முடைய இருதயத்தில் நாளைக்காக விதைக்கப்படவில்லை என்றார். அந்த நன்மைக்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நன்மைகளை விட்டும் நாம் விலகக்கூடாது. இதன் அடிப்படையில் நாம் உறுதியாக அமைய வேண்டும் நம்முடைய நன்மையின் மீது. அந்த நன்மை என்னவென்றால், என் இறைவன் எனக்கு எதை நன்மையாக, அருள்வாக்காக, வாக்குறுதியாக இறக்கியிருக்கின்றானோ அதை நான் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டேன். இந்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற எந்த ஒரு மனிதராலும் முடியாது. என் இறைவனே, நான் எவருடைய உதவியையும் கேட்டு அதன் காரணமாக என்னுடைய பாக்கியத்தை நான் இழந்து விடுவதற்குரிய அந்த கேடான பாதையிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்றால், இறைவனை தவிர உதவி செய்பவன் எவனும் இல்லை என்று எப்பொழுது நீங்கள் நம்புகிறீர்களோ அன்று நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள். நம்பிக்கை கொண்டால் நற்செயல்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நற்செயல்கள் என்பது நல்லெண்ணங்களில் இருக்கின்றது. நல்லெண்ணங்கள் என்பது பிறரை குறை காணாமல் இருப்பதால். யார் பிறரை குறை காணாமல் இருப்பார்கள் என்றால், யார் இறைவனை நம்பி ஏற்றுக்கொண்டு அவனை உறுதியாக சிந்தித்து உணர்ந்து இறைவன் யார் என்பதை அறிகிறார்களோ அவர்களால் மட்டுமே மற்ற மனிதர்களை நாடாமல், அவர்களை குறை சொல்லாமல் வாழ முடியும். இறைவன் அவர்களுக்கு உதவி புரிவதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெரும் அத்தாட்சிகளாக பார்க்க முடியும். இந்த அத்தாட்சிகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிரப்பமாக அமைய வேண்டும். ஒவ்வொருவரும் அடுத்தவரை பற்றி நீங்கள் கொள்ளக்கூடிய குறைகளை விட்டும் விலகுங்கள். அடுத்தவர்களை குறை சொல்லும் வரையில் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்பதையும் நீங்கள் நம்புங்கள். இறைவன் கூறுகிறான், சாபக்கேடு நீங்கள் பிறரை குறை சொல்லும் பொழுது. உண்மையிலேயே அவர்கள் உங்களுக்கு தவறான எண்ணங்களை கொண்டு தீண்டுகிறார்கள். அவர்கள் உங்களை தீண்டுகிறார்கள், உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்கிறார்கள், உங்களுக்கு எதிராக திட்டமிடுகிறார்கள் என்பது அவ்வளவு உண்மைதான். ஆனாலும் நீங்கள் அவர்களை புறக்கணியுங்கள், அலட்சியப்படுத்துங்கள். அவர்கள் உங்களை தொட முடியாது. நீங்கள் இறைவனை மட்டுமே நம்பிக்கை கொள்ளுங்கள். அவர்களுக்கு எதிராக உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தீட்ட வேண்டாம். அதன் காரணமாக இறைவனுடைய பாதையை விட்டும் நீங்கள் கேடான பாதையில் நுழைந்து விடுவீர்கள். மற்றவர்களுடைய குறைகளையும் நீங்கள் பேச வேண்டாம். எனக்கு குற்றம் புரிகிறார்கள் என்றும் கூற வேண்டாம். மற்றவர்களுடைய குறைகளையும் நீங்கள் பேச வேண்டாம். அவர்கள் மீது நீங்கள் மாறாக இரக்கம் கொள்ளுங்கள்.
அந்த இரக்கத்தின் காரணமாக இருதயங்கள் நிச்சயமாக உறுதி பெறும், பலவீனம் அடைவதிலிருந்து பாதுகாக்கப்படும். பிற மனிதர்களுக்காக நீங்கள் இறக்கப்படும் பொழுதும் அவர்கள் மீது அரக்கத்தனமாக மூர்க்கத்தனமாக நீங்கள் கொண்டிருக்கூடிய எண்ணங்களிலிருந்து நீங்கள் விலகுவதும் உங்களுடைய இறைவனிடமிருந்து பாக்கியங்களை பெற்றுத்தரும், உங்களுடைய விருப்பங்களை உங்களுக்கு சமீபமாக கொண்டு வரும். அதில் நீங்கள் குறைவும் செய்யப்பட மாட்டீர்கள். இந்த உலகில் உங்களுக்கு இழிவும் இல்லை, வேதனையும் இல்லை. மாறாக நீங்கள் விரும்பிய வாழ்க்கைக்கும் மேலான பாக்கியங்களுடன் நீங்கள் வாழ்வீர்கள். அப்பொழுது இறைவன் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யாரொருவர் இறைவனுடைய அத்தாட்சிகளை தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலும் புறக்கணிப்பார்களோ அவர்களுக்கு கேடுகளை நாம் நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறோம். அவர்களுக்கு கேடான பாதைகளை அவர்களுக்கு உரிய பாதைகளாக ஆக்கிவிடுகின்றோம். இத்தகையவர்கள் நேரான பாதையை பார்த்தால் இது வழியல்ல என்று கூறுவார்கள், தவறான பாதையை பார்த்தால் இதுதான் வழி என்று கூறுவார்கள். 1000 பேரை சாகடிச்சா ஒரு டாக்டர் ஆகிடும் சொல்லுவாங்களே தவிர இது வழி அல்ல என்று கூறினால் பின்னர் எப்படி டாக்டர் ஆகுது? லஞ்சத்தை கொடுத்தாவது நீ வேலையை வாங்கு, இதுதான் வழி. லஞ்சம் கொடுக்காமல் என் இறைவன் எனக்கு தருவான், அது வழி அல்ல. நேர்மையான வழி என்னால் வாழ முடியும், நேர்மைக்குரிய கூலி இருக்கின்றது. இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் நேர்மை இறந்து போகாது, நியாயம் சாகாது, நீதி நிலைக்கும், உண்மை நிச்சயமாக சத்தியம் வெற்றி பெறும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால் ஏன் தவறான வழி? இதையும் நம்புகிறீர்கள் வெறும் வார்த்தை அளவில். ஆனால் அந்த வார்த்தை அளவில் நீங்கள் நம்பக்கூடியதை கூட நீங்கள் இல்லை என்று உங்களுடைய அறிவின் சாதுரியத்தின் காரணமாக நீங்கள் அதை நீக்கிவிட முடியாது. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களானால் சத்தியத்தையும் நீதியையும் நீங்கள் நிலைநிறுத்துங்கள். அதன் நிலைப்பாட்டில் நீங்கள் நில்லுங்கள். நீங்கள் தொழுகையாளிகள், நீங்கள் இறை வணக்க வழிபாட்டில் இருப்பவர்கள். சத்தியமும் நீதியும் நிலைத்து நிற்கும், நான் அதில் நிலைத்து நிற்கிறேன். பொறுமையை கொண்டு இறைவனுடைய உதவி எனக்கு வரும் வரையில் நான் இதை வழி என்று ஏற்றுக்கொண்டேன். அசத்தியத்தையும் கேடான பாதைகளையும் மனித துரோகத்திற்குரிய பாதைகளையும் நான் எடுத்துக்கொண்டு இதுதான் வழி என்று எனக்கு அறிவிக்கப்படக்கூடிய மனித அறிவை நிராகரிக்கிறேன். மனிதனுடைய வழிமுறைகள் என்ன? யாராவது எக்கேடாவது கேட்கட்டும், நீ உன் வழியை பார், முடிஞ்ச வரைக்கும் மற்ற பேரை கீழே தள்ளி நீ மேலே வரத்துக்கு பார். பள்ளிக்கூடத்துலேருந்து வேலையில் நீங்கள் சேர்ற வரைக்கும் இதே நிலை உங்களுக்கு. பிற மனிதர்களை நீங்கள் உங்கள் கண் முன்னாலேயே அவர்களை கீழே தள்ளி அவர்கள் முதுகில் ஏறி நீங்கள் உங்களுடைய நிலையை அடைவீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு உறுதிப்பாட்டை நீங்கள் அடைந்து விட்டதாக எண்ணுவீர்கள். இதுதான் வழி. சர்வைவல் யாருக்குன்னு சொன்னால், யார் தன்னுடைய வெற்றியை தவிர பிறருடைய வாழ்க்கையை மதிக்க மாட்டார்களோ அவர்களுக்குத்தான் இந்த உலகத்தில் வாழ்க்கை. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்று கூறுவீர்கள். யார் தன்னை மட்டுமே நிலைநிறுத்துகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கை விட்டு போகிறார்கள். அந்த நிலைப்பாட்டின் போது அந்த பயணத்தில் எத்தனை பேர் ஏறி மிதிச்சாலும் தப்பில்லை, எத்தனை பேரை சாகடித்தாலும் தப்பில்லை, எத்தனை பேரை கொன்று குவித்தாலும் தப்பில்லை. இதை வழி என்று ஏற்றுக்கொள்வார்கள். இது கூடாது என்று சொன்னால் அது வழி அல்ல என்று அவர்கள் மறுப்பார்கள். இது ஒன்றுதான் வழி. இந்த மனிதர்களின் சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மனிதர்களை நாம் ஒருபோதும் பின்பற்றக்கூடாது. இந்த மனிதர்கள் இரக்க குணமற்றவர்கள், இந்த மனிதர்கள் மனதால் பலகீனமானவர்கள், இந்த மனிதர்கள் சத்தியத்தை வெறுப்பார்கள், இந்த மனிதர்கள் நீதியை குழி தோண்டி புதைப்பார்கள். இறைவனுக்கு பகிரங்கமான விரோதிகள், நமக்கும் விரோதிகள். இந்த மனித இனத்தை நாம் ஒருபோதும் பின்பற்ற மாட்டோம். என் இறைவன் எனக்கு துணை புரிவானாக. இது நம்முடைய பிரார்த்தனையாக அமைய வேண்டும். இவ்வளவு கேடான மனிதர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று ஒருபோதும் எண்ண வேண்டாம். அவர்களுடைய நமக்கு எதிரான ஒரு போக்குகளை துருவி ஆராய வேண்டிய அவசியமில்லை. மனிதனாக இருந்தால் இறைவனுடைய பாதையை விட்டு தவறியவன் பிற மனிதர்களை குறிவைத்துத்தான் வாழ்வானே தவிர தன்னுடைய பாதையில், நேர்மையான பாதையில், நீதி நிலைத்திருக்கக்கூடிய பாதையில், சத்தியத்தின் பாதையில் ஒருபோதும் அவன் நிச்சயமாக வாழ மாட்டான். ஆகவே அவர்களை பற்றிய தவறான எண்ணங்களை விட்டுவிடுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் போக்கு அதுதான். இதில் உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். முடிந்தால் அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள். நீங்கள் உங்களுடைய நேரான பாதையில் நில்லுங்கள். அங்கு இறைவன் உங்களுடைய இருதயத்தை உறுதிப்படுத்துவான். உங்களுடைய பாதங்களையும் நிச்சயமாக நேர் வழியில் உறுதிப்படுத்துவான். உங்களுடைய இருதயங்களில் தீமையான எண்ணங்களை உங்களை விட்டு நீக்குவான். உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். நாம் செய்யக்கூடிய பாவம் நமக்கே அது வந்து அடையும் பொழுது பிறர் நம்மை பார்த்து பாவம் என்பார்கள். பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான்,
பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான், இதனுடைய பொருள் என்ன? இறக்கப்படுறவன் அர்த்தமா? இல்லை, அவன் செய்த பாவம் அவனை அடைந்திருக்கிறது. முற்பகல் செய்யன், நிச்சயமாக அது உங்களுக்கு பிற்பகலில் விளையக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்குரிய பலன்களை தவிர கொடுக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் தீமையை செய்தால் அதற்குரிய பலன் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நன்மையை செய்தால் அதற்குரிய பலன் நீங்கள் நிச்சயமாக அருளப்படுவீர்கள். இந்த வகையிலான உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நிலைநிறுத்துங்கள். தவறான எண்ணங்கள் வேண்டாம். பலவிதமான எண்ணங்களிலிருந்தும் நீங்கள் விளங்குங்கள். ஒவ்வொரு எண்ணமும் உங்களுக்கு தவறானதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த உலகத்தின் அடிப்படையை ஒட்டியதாகவும் மனிதர்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது உங்களுடைய அனைத்து எண்ணங்களும். நான் இவனை நம்பி வாழ வேண்டும், ஒன்று. இவன் எனக்கு கெடுதல் செய்து விடுவான், இரண்டுமே தப்பு. யாரொருவரும் தங்களுக்கே தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களிடமிருந்து எந்த தேவையையும் பெற முடியாது. மறைமுகமாக உங்களிடமிருந்து அதிகமான லாபம் பெறும் நோக்கோடு எவரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். மறைமுகமாக நான் உங்களுக்கு உதவி செய்தால், மறைமுகமாக நாளைய வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கும் பொழுது அதிலிருந்து நான் ஒரு பெருந்தொகையை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளும் பொருட்டு பிரதிபகாரமாக அன்றி நான் உங்களுக்கு நிச்சயமாக உதவ மாட்டேன். நானே தேவைப்படுபவன், நான் பிறருடைய தேவையை நிறைவேற்றுபவன் இல்லை. யார் தேவைகளற்றவனோ அவன் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். எல்லா தேவைகளையும் உடையவன் அவன் ஒருவன் தான். உங்களுக்காக அவ்வளவு நன்மைகளையும் தன்னிடம் கொண்டிருப்பவன் அவன் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அதாவது உங்களுடைய இருதயத்தில் இறைவன் எதை இறக்கி வைத்தானோ அது உண்மை. மனிதர்களால் முடியாதது படைக்கப்படுகிறது. படைப்பாளன் படைக்கிறான். எப்படி நீங்கள் நிராகரிப்பீர்கள்? நீங்கள் நிராகரித்தால் அந்த நிராகரிப்பு உங்களுக்கே கேடாகும். நீங்கள் நிராகரிப்பீர்களானால் அந்த நன்மைகளை, அந்த நிராகரிப்பு உங்களுக்கே கேடாகும். நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் இறைவனுக்கு எந்த உபகாரமும் செய்துவிடவில்லை, மாறாக நீங்கள் இறைவனால் உபகாரம் செய்யப்பட்டதற்காக அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். நம்பிக்கையுடைய மக்கள் நல்லெண்ணங்களை கொண்டு வாழ வேண்டும். நல்லெண்ணங்கள் என்பது நம்முடைய ஒரு எண்ணத்தில் பிறருடைய உதவியை நாடாமல் இருப்பதாகும். பிறர் தனக்கு கேடு செய்து விடுவார்கள் என்று பிறர் மீது குறை கொண்ட பார்வை பார்க்காமலும் இருக்க வேண்டும். நிறைவான மனதை கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் சமீபித்திருக்கிறது. நிறைவான மனதை கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய இருதயம் உறுதிப்பட்டதாகவும் பலவீனம் மாற்றப்பட்டு பலம் பொருந்தியதாகவும் நம்பிக்கையின் உறுதியை படைத்ததாகவும் அமைகிறது. இந்த வாழ்க்கையில் நீங்கள் அமைய வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் ஒரு தேவை இருக்கின்றது. நான் இன்று சுகவீனம் அடைந்திருக்கின்றேன். இந்த சுகவீனத்திற்கு எனக்கு தேவையானது சுகம். என்னுடைய நோய்கள் நீங்க வேண்டும். இந்த நோய்கள் நீங்கள் உங்களை விட்டு அகற்றிக் கொள்வதற்காக மனிதர்களை நாடுகிறீர்கள். மனிதர்கள் இந்த நோய்களை நீக்க சக்தியற்றவர்கள். தாங்களே நோயாளிகள். எந்த டாக்டர்களிடம் நீங்கள் செல்கிறீர்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் படுபயங்கரமான நோயாளிகள். அவர்களிடம் இல்லாத மருந்துகளே கிடையாது. வீடு நிறைய, கப்போர்ட் நிறைய, பர்ஸ் நிறைய கொண்டுட்டு வர மருந்துகள்லாம் அவங்களுக்கு தானே தேவை. உங்களுக்கு அதில் கொஞ்சம் தந்துட்டு போகிறாங்க தவிர மற்றபடி அவங்களுடைய மருந்துகள் தான் வச்சுருக்காங்க. இவற்றிலிருந்தும் தங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வர்கள் இல்லை. தங்களுடைய அறிவின் காரணமாக, அறிவின் கேட்டின் காரணமாக தாங்களே அதில் மூழ்கி போனவர்கள். இந்த மனிதர்களை நீங்கள் நம்புவீர்களா? உங்களுடைய சுகவீனத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட அதில் நீங்கள் வெற்றியும் கண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா ஒரு டயபெட்டிஸ் நோயாளி தன்னுடைய டயபெட்டிஸ் நோயிலிருந்து குணமடைந்து விட்டார் என்பதை? ஒரு இருதய அழுத்த நோயாளி தன்னுடைய இருதய அழுத்தத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டார் என்பதை நீங்கள் காட்ட முடியுமா? ஒரு மூட்டு வலி நோயாளி தன் மூட்டு வலியிலிருந்து குணமடைந்து விட்டார் என்பதை உங்களால் காட்ட முடியுமா? எப்படி நீங்கள் மனிதர்களை நம்புவீர்கள்? டாக்டர்களும் மனிதர்கள் தான். நான் மனிதர்கள் என்று பொதுவாக குறிப்பிடுகின்றேன், ஒவ்வொரு அத்தாட்சியாக, ஒவ்வொரு உதாரணமாக. உங்களுடைய தேவைகள் ஒரு சுகவீனம் அடைந்துவிட்டால், நோய் கண்டுவிட்டால், என்னுடைய அந்த நிமிட தேவை நான் குணமடைய வேண்டும். இதை படைத்தது யார்? இதை எடுத்துக்கொண்டுதான் நீங்கள் மனிதர்களிடம் செல்கிறீர்கள். குணமடைய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொண்டுதான் நீங்கள் மனிதர்களிடம் செல்கிறீர்கள். அந்த எண்ணம் இல்லாத வரையில் நீங்கள் ஜடமாக உட்கார்ந்திருப்பீர்கள். இறைவன் உங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்தான், குணமடைய வேண்டும் என்று. இறைவனை நிராகரித்தீர்கள், எண்ணத்தை மட்டும் ஆக்கிக் கொண்டீர்கள். யார் அந்த உணர்வை படைத்தான் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லை. புறமெதுகிட்டு மனிதர்கள் பக்கம் சென்றீர்கள், இவன் எனக்கு உதவுவான் என்று. இன்று எந்த அளவுக்கு என்றால், சாதாரண காய்ச்சல் சிக்கன் குனியா அளவுக்கு வந்துவிட்டது. உங்களுடைய உடல் வலிகளுக்கு மருந்து கிடையாது, தலைவலிக்கு மருந்து கிடையாது,
கை கால் வலிக்கு மருந்து கிடையாது, குளிருக்கு மருந்து கிடையாது, எலும்பு வலிகளுக்கு மருந்து கிடையாது, மூட்டு வலிகளுக்கு மருந்து கிடையாது, எதற்குமே மருந்து கிடையாது. மருந்துகள் சாப்பிடும் போதெல்லாம் உங்களுடைய சிறுநீரகங்கள் செயலிழக்கும், உங்களுடைய பாதங்கள் வீங்கும், உங்களுடைய சிறுநீரகங்கள் செயலிழத்தின் காரணமாக நீங்கள் மரணமடைவீர்கள். அந்த பாதையில் இன்று நாம் நம்முடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். சிக்கன் குனியா எப்பொழுது வந்ததோ நம்முடைய இறுதியை ஊர்வலம் ஆரம்பித்து விட்டது. இனியும் நீங்கள் மனிதர்களை நம்புவீர்களானால் உங்களுடைய கேடுகளுக்கு நீங்கள் தான் காரணம். இந்த மனிதர்கள் கூறுகிறார்கள், இந்த வியாதிக்கு எனக்கு மருத்து கிடையாது, இருந்தாலும் நீங்கள் தான் குணப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறீர்கள். எப்படி நாம் செல்கிறோம் புரியவில்லை. எந்த ஆதாயத்தை கொண்டு, எந்த ஆதாரத்தை கொண்டு நீங்கள் தான் குணப்படுத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் மாத்திரைகளை சாப்பிட்டீர்கள்? எப்படி? எந்த அளவுக்கு நாம் உணரக்கூடிய தகுதியை இழந்துவிட்டோம். மனிதர்களை நம்பியதன் காரணமாக இறைவனிடமிருந்து ஒரு அருள் பாக்கியத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் குணமடைய வேண்டும் என்று. ஆனால் மனிதர்களின் பக்கம் சென்றோம், அங்கு உங்களுக்கு சுகமில்லை. சுகம் இல்லை என்று கூறிய பிறகும் நீதான் என்று அவனையே விரட்டி கொண்டிருக்கின்றோம். அவன் உங்களை துச்சமாக மதிக்கின்றான். இன்னும் சாகும் வரையில் அவனுடைய காரடியில் கிடப்பீர்கள். உங்களுடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் இழந்து விடுவீர்கள். நடுத்தெருவுக்கு வர வேண்டும், அப்படி இல்லை என்றால் பிணக்காட்டுக்கு போக வேண்டும். இந்த இரண்டை தவிர உங்களுக்கு வழி இல்லை. எப்படி இந்த கேடான வழி இதுதான் நேர்வழி என்று எடுத்துக்கொண்டீர்கள்? கேடான வழி என்று தெரிந்த பிறகும் இதுதான் நேர்வழி என்று எப்படி எடுத்துக்கொண்டீர்கள்? உங்களுடைய சுகவீனத்திற்கு இது பதில் இல்லை. டாக்டர்களிடம் செல்வது உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய சுகத்தை தராது என்று அறிந்த பிறகும் இதுதான் வழி என்று எப்படி எடுத்துக்கொண்டீர்கள்? எந்த அளவுக்கு நாம் கேடான வழிகளில் இருக்கின்றோம் இந்த மனிதர்களை பின்பற்றுவதன் காரணமாக. மனிதர்களில் பெரும்பாலோர் செல்கின்றார்கள், அதன் காரணமாக நான் அதை எடுத்துக்கொண்டேன், இந்த வழி எடுத்துக்கொண்டேன். தவறான பாதை. மனிதர்களில் பெரும்பாலோர் அறிவில்லாதவர்களாக இருந்தாலுமா? அறிவில்லாதவர்கள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களிடம் வைத்தியம் கிடையாது, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்ன பிறகும் மனிதர்கள் செல்கிறார்கள் என்பதன் காரணமாக நீங்களும் அவர்களை பின்பற்றி நீங்கள் உங்களுடைய டாக்டர்களிடம் செல்கிறீர்கள். அவர்களிடம் எந்த நன்மையும் உங்களுக்கு இல்லை. ஆனால் இப்பொழுது மனிதர்களில் பெரும்பாலோர் யார் டாக்டரிடம் சென்றார்களோ அவர்கள் தங்களுடைய கேடுகளை உணர்ந்து வருத்தப்படுகிறார்கள். ஏன் நாங்கள் மருந்து சாப்பிட்டோம் என்று தெரியவில்லை. மருந்து சாப்பிட்டதன் காரணமாக இன்று வரையில் எந்த நோயும் எந்த உடல் வலியும் குணமாகவில்லை. மருந்துகள் சாப்பிடாமல் இருந்திருந்தால் ஜுரம் தணியும் பொழுது தானே அந்த வலிகளும் சேர்த்து தணிந்து போயிருக்கும். ஜுரம் மாத்திரைகள் கொடுத்து ஜுரத்தை தணித்ததன் காரணமாக இனி இந்த வலிகளை நீக்குவதற்கான போதுமான வெப்ப சக்தி இல்லை, இயக்க சக்தி இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. நீங்கள் அறிய வேண்டும், ஜுரம் என்பது நோயை எதிர்க்கும் சக்தியாகும். உங்கள் உடலில் ஏற்பட்டிருக்கூடிய நோய் குணமாகும் வரையில் அந்த ஜுரம் நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்கும். எந்த அளவுக்கு ஜுரம் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தீவிரமாக நோயை எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுடைய உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி. ஆனால் இந்த டாக்டர்கள் இது நோய் எதிர்ப்பு சக்தி என்று தெரியாத நிலையில் முதலில் ஜுரத்தை குறைத்துவிடுகிறார்கள். நீங்கள் நிம்மதியாகிறீர்கள், என் ஜுரம் குறைந்துவிட்டது. இனிதான் உங்களுடைய உடலில் ஒவ்வொரு முறையும் ஜுரம் ஏற்படும் பொழுது உடல் வலிகளும் தோன்றும் இல்லையா? அந்த உடல் வலிகள் அப்படியே இருக்க ஜுரம் மட்டும் குறைந்து விடுகிறது. மீண்டும் இந்த உடல் வலியை போக்குவதற்காக மீண்டும் ஜுரம் ஏற்படுகிறது. மீண்டும் அதே ஜுர மாத்திரைகள். டாக்டர் குணமாகிவிட்டார். ஒரு வலி இரண்டு மாத்திரை வலி மாத்திரைகள் சாப்பிட்டு விட்டால் அப்பொழுது சரியாகிவிட்டது. இப்பொழுது ஜுரமும் குறையாது, வலிகளும் குறையாது, மூட்டுகளும் சேதமடையும். நீங்கள் முடமாக்கப்பட்டு விட்டீர்கள். இப்பொழுதும் கூட குணமாக வேண்டும் என்று இறைவன் படைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த படைப்பை நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்பொழுதும் முடமாக்கப்பட்டுவிட்ட நிலையிலும் நான் குணமாக வேண்டும் என்ற அந்த எண்ணம். இப்பொழுதாவது மனிதர்களை விட்டு திரும்புங்கள். நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தீமைகளை சம்பாதித்துக் கொண்ட போதிலும், உங்கள் கைகளாலேயே உங்களுக்கு நாசத்தை விளைவித்துக் கொண்ட போதிலும், இப்பொழுதும் இறைவன் உங்களை கூப்பிடுகிறான், உங்கள் குணமாக வேண்டும். யாருடைய வாக்கை நம்புவீர்கள்? யாரிடம் இந்த அதிகாரம் இருக்கிறது உங்களை குணப்படுத்துவதற்கு என்பதை இன்று நீங்கள் உணருங்கள். இறைவன் நாடினால் நீங்கள் அவன் பக்கம் திரும்புவீர்கள். இறைவன் யாரை நாடுவான்? சிந்தித்து யார் உணர்கிறார்களோ அவர்களை இறைவன் நாடுகின்றான். இறைவன் யார் என்பதை எப்பொழுது சிந்தித்து உணர்கிறார்களோ நிச்சயமாக இறைவன் எனக்கு உதவி புரிவான் என்று சந்தேகம் இல்லாமல் எப்பொழுது நம்புகிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு நேர்வழி இருக்கிறது. எப்பொழுது நம்பிக்கை கொண்டார்களோ இனி நல்லெண்ணங்களை தவிர தீமையான எண்ணங்கள் கிடையாது. எண்ணங்கள் செயல்களின் பலன்களை தூண்டுகின்றன. யார் நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்க பூங்காவனங்களில் மகிழ்விக்கப்படுவார்கள். அவர்களை எந்த கேடும் தீண்டாது, வீணானவற்றை அவர்கள் செய்விடவும் மாட்டார்கள்.
இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் இன்று ஆரம்பமாக இருக்கிறது. நீங்கள் விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நிலைப்படுத்துங்கள். நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கை நன்மையை தவிர இல்லை. அந்த நன்மை இறைவாக்குகள். அந்த இறைவாக்குகள் இறைவன் ஒருவனை தவிர மனிதர்களால் நிச்சயமாக நிறைவேற்றி தர முடியாது. இதுவரையில் நாம் இறைவனிடம் வந்த வாக்குகளை வாங்கிக் கொண்டு மனிதர்களிடம் சென்றோம். எனக்கு எந்த நோயும் குணமாகவில்லை, இனி நான் இறைவன் பக்கம் திரும்புகிறேன். எப்பொழுது? இறுதி காலகட்டத்தில். எப்பொழுது எனக்கு இதற்கு மேலாக எனக்கு வழி இல்லை என்று தோன்றுகிறதோ அப்பொழுது நான் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். இறைவன் அந்த நேரத்தில் உங்களை மன்னிக்கலாம் அல்லது உங்களை வேதனைப்படுத்தலாம். நீங்கள் உணர்ந்து அறிந்து திருந்த வேண்டும் என்பதற்காக, அல்லது உங்கள் கதையை முடித்து விடலாம். நீங்கள் திருந்தவை மாற்றீர்கள் என்பதை இறைவன் உணர்ந்திருப்பானேயானால். எனவே நீங்கள் எதனை மறுப்பீர்கள்? உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்தை நீங்கள் மறுப்பீர்களா, அல்லது நான் குணமாக்குகிறேன் என்று மனிதன் உங்களை அழைக்கும் பொழுது அவனை நீங்கள் நிராகரிப்பீர்களா? எது சரி, எது நேர்வழி என்பதை நீங்கள் உணர வேண்டும். மனிதர்கள் உங்களை நான் குணப்படுத்துவேன் என்று கூறும்பொழுது அவர்கள் நீங்கள் நிராகரித்து பழகுங்கள். இறைவன் உங்கள் குணமாக வேண்டும் என்று கூறும்போது அந்த ஒரு வாக்கு போதும் நம்புங்கள், நீங்கள் குணமாக இருக்கிறீர்கள். இது இறை வழி மருத்துவமாகும். இறைவனுடைய பாதையில் நான் உறுதியாக நிற்கக்கூடிய நிலையில் இறைவன் எனக்கு எதை அறிவிக்கின்றானோ அதை நான் நம்புகிறேன். நான் ஒரு டாக்டராக இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய தேவை என்ன? என்னிடம் வரும் நோயாளிகள் குணமாக வேண்டும், அவ்வளவுதான். நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையை கொண்டு வேறு ஒருவருக்கு இருக்கக்கூடிய நோய்களிலிருந்து அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் பொழுது தாங்களே அந்த வழியை மேற்கொண்டால் தங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் திருந்துவதற்காக இந்த அத்தாட்சியை தவிர என்றென்றும் உங்களுக்கு நான் இறைவனுக்கு பதிலாக உதவிடுவேன் என்று நினைப்பது தவறானதாகும். தவறான முன்னுதாரணமாக அமையும். உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக அமைவதற்காக இது ஒரு இறைவனிடமிருந்துள்ள ஒரு அத்தாட்சியாகும். நீங்கள் இறைவனை நம்புங்கள், சந்தேகம் வேண்டாம், இவ்வளவுதான் உங்களுடைய காரியங்கள் நிறைவேறுவதற்கு. அந்த சந்தேகத்தை நீக்குவதற்குத்தான் நாம் வாழ்நாள் முழுமைக்கும் போராடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக சந்தேகம் என்பது இறைவனுடைய அருள் வாக்குகளை சிதைத்து நாசமாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சந்தேகத்தின் பக்கம் நாம் திரும்பிட வேண்டாம். எந்த சந்தேகமும் நம்மை இறைவனை விட்டும் நம்முடைய வாழ்க்கையை திருப்பிட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை வசந்தமான வாழ்க்கையாகும், ரம்மியமான வாழ்க்கையாகும், மனதுக்கு உகந்த சுகமான வாழ்க்கையாகும். மனதுக்கு கீழ்ப்படியக்கூடிய இந்த உடம்பு நிச்சயமாக அந்த மனதுடன் சுகத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கக்கூடிய அந்த பாதையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். நன்மைக்கு பதிலாக தீமையை நீங்கள் நம்ப வேண்டாம். உண்மைக்கு பதிலாக ஏமாற்றை நீங்கள் நம்ப வேண்டாம். இறைவாக்குக்கு பதிலாக மனிதர்களிடம் அறிவு இருக்கிறது என்று மனிதர்களுடைய உதவியை நீங்கள் நாட வேண்டாம். தேவையற்றவன் உங்களுக்கு நிரப்பமாக அருள்வான். மனிதர்களோ தேவையுடையவர்கள், தங்களுக்கே ஏதும் நன்மை செய்து கொள்ள சக்தியற்றவர்கள். அவர்களிடம் உங்களுடைய வாழ்க்கையை அடகு வைத்து விட்டால் இறைவன் உங்களுக்கு ஒரு அணுவளவும் அநியாயம் செய்யவில்லை. மாறாக நீங்கள் உங்கள் கைகளால் உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டது அது மட்டும்தான் உண்மை. இறைவனுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்கி கொண்டதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்களாக தேடிக்கொண்டதாகும். நன்மை ஏதும் உங்களுக்கு உண்டு என்றால் அது இறைவனிடமிருந்து, தீமை ஏதும் உங்களுக்கு விளைகிறது என்றால் அது உங்கள் கைகளால். நன்மைகள் உங்களுக்கு நிகழும் போது இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். இன்னும் நன்மைகள் வேண்டும், நான் என்னுடைய பெருமையிலிருந்து விலக வேண்டும். தீமைகள் உங்களுக்கு வரும்பொழுது என் கைகளால் என் அறிவின்மையின் காரணமாக நான் எனக்கு சம்பாதித்துக் கொண்ட இந்த தீமையிலிருந்து இறைவன் என்னை பாதுகாக்க வேண்டும். என் இறைவன் என்னை மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நஷ்ட வழியில் ஆகிவிடுவேன் என்ற உள்ளட்சமும் நமக்கு இருக்க வேண்டும். இதன் விளைவு நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு அத்தியாயத்தை நாம் இன்று ஆரம்பிக்க இருக்கின்றோம். இறைவனை தவிர நான் நம்புவோன் இல்லை. உங்களுக்கு போதுமான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இறைவன் யார்? உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு அறிவிப்பவன் உங்களுடைய இறைவன். உங்களுடைய தேவைகள் என்ன? நன்மைகளும் சுகங்களும். அது எந்நேரமும் உங்களுடைய தேவைகளாக இருதயத்தில் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றவா இல்லையா என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த உணர்வுகள் இல்லாமல் ஒரு மூச்சும் அடுத்த மூச்சு நமக்கு கிடையாது. ஒரு மூச்சுக்கு பிறகு அடுத்த மூச்சு நமக்கு கிடையாது. நன்மையான சுகமான எண்ணங்கள் அந்த மூச்சிலிருந்து படைக்கப்படாமல். ஆனால் ஒவ்வொரு மூச்சும் வெளியிடும் பொழுது அந்த நம்பிக்கையை இழந்து நாம் தீமையான எண்ணங்களை கொண்டு அதை தீண்டிவிடுகிறோம். இது சாத்தியமில்லை என்று இறைவன் உங்கள் மீது அதிருப்தி கொள்கிறான். அந்த ஒரு நன்மை மட்டும் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை இன்று நாம் முடித்துக் கொள்வோம். நாளைய வாழ்க்கை ஒருவேளை நன்மையாக முடியலாம் என்ற அந்த ஒரு சந்தேகத்தை கொண்டாது வாழ வேண்டியிருக்கிறது.
அவ்வாறு இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு நன்மை இருக்கின்றது. இது இறைவாக்கு. நான் இறைவன் எனக்கு அருளியதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டேன். இனி சந்தேகம் என்ற ஒன்று அதில் தீண்டாமல் நான் அந்த நல்வாழ்க்கையில் வாழும் வரையில் இறைவன் என்னுடைய அந்த உறுதியான நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும். இறை வாக்கை அவநம்பிக்கையை கொண்டு மனிதர்களுடைய அறிவின் காரணமாக சாத்தியமில்லை என்ற அந்த அவநம்பிக்கையை கொண்டு தீண்டிவிடாமல் அந்த நன்மைகளை எனக்கு இறைவன் தரும் வரையில் அந்த நம்பிக்கையை எனக்கு இறைவன் உறுதி செய்ய வேண்டும். அதன் பின்னரும் நம்பிக்கை எனக்கு அதிகரிக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு நல்லெண்ணங்கள் இருக்கின்றன, ஆதாரங்கள் இருக்கின்றன, அத்தாட்சிகள் இருக்கின்றன, மேலும் இறைவனுடைய ஞானங்களும் இருக்கின்றன. அந்த ஞானங்களுடன் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மேன்மையும் இருக்கிறது. நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இறைவனிடமிருந்துள்ள மகத்தான கிருபை ஞானங்களாகும். ஞானங்கள் என்பது அறிவை மிகைக்கக்கூடியதாகும். மனிதர்கள் ஒட்டுமொத்த மனித அறிவை மிகைக்கக்கூடியதாகும் ஞானங்கள். இந்த ஞானங்களின் பக்கம் நாம் இன்று நம்முடைய விருப்பத்தை மேற்கொள்கிறோம். இந்த விருப்பத்தில் நமக்கு நன்மைகள் தவிர தீமைகள் கிடையாது. ஆனால் அறிவு என்ற அந்த பாதையில் அழிவையும் வேதனையும் தவிர நன்மைகளையும் வாழ்க்கையும் அங்கு இல்லை. இன்று நீங்கள் உங்களை நம்புங்கள். உங்களுடைய இருதயத்தில் படைக்கப்பட்டதை நம்புங்கள். மனிதர்களால் சாத்தியமில்லாத ஒன்று அங்கு இருக்கிறது, அதை நம்புங்கள். நிலையான சுகத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள், அதை நம்புங்கள். நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள். இறைவனை நம்பிக்கை கொண்ட பிறகு நல்லெண்ணம் கொள்ளுங்கள். அதாவது உங்கள் மீது நீங்கள் நல்லெண்ணம் கொண்டவர்களாக பிறரை குறை சொல்லக்கூடிய எண்ணங்கள் வேண்டாம். பிறர் தனக்கு கேடு செய்துவிடுவார்கள் என்ற எண்ணம் வேண்டாம். ஏனெனில் இறைவன் உங்களுக்கு ஒன்றை நாடிவிட்டால், ஒரு நன்மையை நாடிவிட்டால் அதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் ஒரு தீமையை தீண்டுபடி செய்துவிட்டால் பின்னர் அதை நீக்குபவனும் அவனுடைய அனுமதியின்றி எவராலும் முடியாது. இதில் நீங்கள் நம்பிக்கை கொள்கிறானால் இறைவனுடைய அந்த வாக்குகள் சத்தியமானது. சத்திய வாக்குகள் நிச்சயமாக நம்மை மேலோங்க செய்யும். அந்த மேலான வாழ்க்கையில் மனிதர்களுடைய இடையூறுகள் கிடையாது. தவறான எண்ணங்கள் கொள்வதை விட்டும், குறை காணக்கூடிய எண்ணங்களை விட்டும் இன்று நீங்கள் விலக வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய மனதின் உறுதித்தன்மை நிலை பெற பிறர் எனக்கு கேடு செய்துவிட்டார்கள் என்ற அந்த எண்ணம் வேண்டாம். பிறர் எனக்கு தீமைகள் செய்துவிட்டார்கள் என்ற அந்த எண்ணம் வேண்டாம். ஒருவரும் தீங்கு செய்ய முடியாது. நீங்கள் இறைவனை மட்டும் நம்பிக்கை கொள்ளுங்கள். பில்லி, சூனியம் இவை அனைத்தும் உங்களுக்கு மற்ற மனிதர்கள் ஏவலின் காரணமாக வினைகள் செய்துவிட்டார்கள் என்று நீங்கள் நம்புவீர்கள். இறைவன் ஒரு பக்கம், பில்லி சூனியம் இன்னொரு பக்கம். எது ஜெயிக்கும்? எப்படி நீங்கள் இறைவனை மறந்தீர்கள்? சூனியம் வைத்து விட்டான், வினை வைத்து விட்டான் என்று நீங்கள் கூறி திரிகிறீர்களே, இறைவனுக்கு எதிராக இது நிச்சயமாக உங்களுக்கு சக்தியற்றது. இறைவனை நம்பிக்கை கொள்பவர்களுக்கு பில்லியோ சூனியமோ கிடையாது. இறைவனை நிராகரிப்பவர்களுக்கு எல்லா வேதனைகளும் இருக்கின்றன. பில்லி சூனியம் மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் அறியாத வேதனைகளும் இருக்கின்றன. நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிரான நன்மைகளுக்கு எதிரான தீமைகள் இந்த உலகில் இல்லை, இனி பிறக்கவும் முடியாது. உங்களுக்காக படைக்கப்பட்டது பிறந்துவிட்டது. நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று முதலாக நம்பிக்கை கொண்ட நிலையில் நல்லெண்ணம் கொள்ளுங்கள். பிற மனிதர்களை குறை சொல்ல வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது. இறை நம்பிக்கை உடையவர்கள் என்பது உண்மையானால் இறைவனை தொழுவது இந்த வகையில் மட்டும்தான். பிறரை குறை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நம்பிக்கை கொண்ட என் மீது பிறர் எனக்கு கெடுதல் செய்ய எந்த விதமான அனுமதியும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் சக்தி பெறவும் மாட்டார்கள். எனக்கு இவனால ஒரு நஷ்டம் வந்தது, இனிமேல் அந்த பேச்சு இல்லை. அவ்வாறு பேசியதற்காக பல தருணங்களில் வாழ்க்கை முழுமையும் நாம் பிறரை குறை சொல்லியே வாழ்ந்திருக்கின்றோம். இன்று அந்த குறிப்பிட்ட பாவத்திற்காக மன்னிப்பை தேடுங்கள். இவர் எனக்கு இந்த துன்பத்தை தந்துவிட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள். முடிந்த வரையில் ஞாபகப்படுத்துங்கள், மன்னிப்பு தேடுங்கள். ஏன் ஞாபகப்படுத்த வேண்டும் என்றால், அந்த சூழ்நிலைகள் இனியும் உருவாகும் பொழுது நாம் கவனமாக இருப்போம். ஏற்கனவே கேட்ட, ஞாபகப்படுத்தி நாம் செய்த பாவங்களுக்காக கேட்ட அந்த மன்னிப்பு நாம் கொடுக்கப்பட்டு விட்டது. இனியும் நாம் அதே தவறின் பக்கம் மீளக்கூடாது. ஒரு முறை நீங்கள் உணர்ந்தாலும் மன்னிப்பாகிவிட்டது என்பது உறுதியாகிவிட்டது. மன்னித்துவிடு சொல்லிட்டு 1000 முறை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உணர்ந்துவிட்டால் உணர்ந்த அந்த நிமிடமே மன்னிப்பு உறுதியாகிவிட்டது. இனி நீங்கள் மீண்டும் அந்த தவறுகளின் பக்கம் போகாமல் இருப்பது ஒன்றுதான் உங்களுக்காக விதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அவ்வாறு நீங்கள் தவறுவீர்களானாலும் இறைவனுடைய அருட்கொடையில் நம்பிக்கை எடுக்க வேண்டாம்.
மன்னிப்புடன் திருந்துங்கள், மீண்டும் திருந்துங்கள். திருந்திக் கொண்டிருக்கும் நேரமெல்லாம் செயல்பூர்வமான மன்னிப்பாகும். நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், வருந்துகிறேன், மீண்டும் தவறு செய்துவிட்டேன், வருந்துகிறேன். வருந்தும் அந்த நிகழ்ச்சி, வருந்தும் அந்த செயல், நான் தவறு செய்கிறேனே என்று உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் தவறு செய்கிறீர்கள், வருத்தமும் அடைகிறீர்கள். இது உங்களுடைய இறைவனிடம் செயல்பூர்வமான பாவ மன்னிப்பாக இருக்கிறது. வாய் அளவில் கொடுக்கக்கூடிய மன்னிப்பு இறைவனிடம் செல்வதில்லை. செயல்பூர்வமாக நீங்கள் கேட்கக்கூடிய இந்த மன்னிப்பு உங்களுடைய மேலான சுகமான வாழ்க்கைக்குரிய முற்றிலும் உறுதியான ஆதாயமாகும். இந்த பாதையிலிருந்து நாம் ஒருபோதும் இனி நடுவக்கூடாது. இந்த பாதையிலிருந்து நாம் ஒருபோதும் இனி தவறக்கூடாது. உறுதியாக நிலை பெற வேண்டும் என்றால் நான் என் நம்பிக்கையின் அடிப்படையில் என்று வாழ்கிறேன். இந்த நம்பிக்கை எனக்கும் என் இறைவனுக்கும் பிரத்யேகமானது. இந்த நம்பிக்கை எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே அந்தரங்கமானது. இதை வெளிக்காட்டுவோம் நான் இல்லை. உங்களுடைய இறை பக்தியை நீங்கள் வெளிக்காட்டாத வரையில் உங்களுடைய இறை பக்தியின் காரணமாக இறைவன் அளிக்கக்கூடிய சன்மானங்கள் அதிகம் நெருக்கமாக இருக்கின்றது. சோதனைகள் கிடையாது. ஊருக்கு காண்பிப்பவர்களுக்கும் இறைவனுக்கும் வேலை இல்லை. பிரார்த்தனையும் இறைபக்தியும் பயபக்தியும் என்பது இறைவனுக்கும் நமக்கும் நம்முடைய இதயத்திற்கும் அந்தரங்கமான விஷயமாக தவிர வெளியில் காட்டக்கூடிய விஷயம் அல்ல. மனிதர்களுக்கு காட்டுவதற்காக நீங்கள் இருப்பீர்களானால் வீணான பெருமை கொண்டவர்கள். நீங்கள் இறைவனுக்கும் விரோதிகள், மனித இனத்திற்கும் துரோகிகள். உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய உள்ளட்சமும், அதற்கு பெயரே உள்ளட்சம், வெளியில் காட்டக்கூடிய வேஷம் அல்ல. உள்ளட்சமுடையோர், இறைவனுக்கு அஞ்சுவோர், தனக்கும் தன் மனதுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள நெருக்கத்தை வெளியில் காட்ட மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் பணிவு இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் மனிதர்களுக்கு எதிரான துரோகங்கள் இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் நீதியும் நேர்மையும் இருக்கும். நிலைத்த நிம்மதியும் அமைதியும் கொண்ட, சமாதானமும் சாந்தமும் கொண்ட வாழ்க்கையை அவர்கள் விரும்புவார்கள். அந்த வாழ்க்கையின் பக்கம் அவர்கள் நிலைத்தும் நிற்பார்கள். இது இறைவன் தன் அனுமதியை கொண்டு யார் உண்மையாளர்களாக தன் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு அளிக்கக்கூடிய சன்மானம் சாந்தமும் சமாதானமும். மனதில் நிம்மதியும் அமைதியும். கலவரம் அவர்களை தீண்டாது, குழப்பம் அவர்களை தீண்டாது. மனிதர்களுக்கு எதிரான எந்த விதமான அரக்கத்தனமும் அயோக்கியத்தனமும் துரோகமும் அவர்களிடம் நிலைக்காது. அவர்களையும் எந்த ஒரு துரோகமும் தீமையும் மனிதர்களிடத்திலிருந்து தீண்ட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இன்று நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம், உங்களுடைய இருதயத்தின் பக்கம், அதுவே உங்களுடைய கோயில் என்ற அடிப்படையில் நீங்கள் திரும்ப வேண்டும். நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கோயில்களாக மாற்றும் வரையில் உங்களுக்கு நன்மை இல்லை. அங்கு இறைவன் உங்களுக்காக அருள் வாக்குகளை படைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த வாக்குகளை நீங்கள் நம்பாத வரையில் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை என்பதை இன்று நீங்கள் அறியுங்கள். இதுவரை நீங்கள் ஒவ்வொரு கட்டிடங்களுக்காக சென்று கொண்டிருந்தீர்கள். ஒவ்வொரு கூட்டமும் தனித்தனி கட்டிடங்களுக்குள் சென்று கொண்டிருந்தன. இங்கு இறைவன் இருக்கின்றான், இங்கு இறைவன் இருக்கின்றான். ஒவ்வொன்றும் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நம்பி வாழ்ந்து வந்தன. அவை அனைத்தும் நிச்சயமாக நமக்கு உதவி செய்யவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். மனதில் எனக்கு நிம்மதி வேண்டும், அமைதி வேண்டும். கோயில்களுக்குள்ளும் சர்ச்சுகளுக்குள்ளும் மசூதிகளுக்குள்ளும் எனக்கு நிம்மதி வேண்டாம். என் மனதில் எனக்கு நிம்மதி வேண்டும். ஏன் மசூதிகளுக்குள் கோயில்களுக்குள் நிம்மதி இருக்கிறது? அங்கு இறைவன் இருக்கின்றான் என்று கூறுகிறீர்கள். எங்கு இறைவன் உங்களுக்கு அமைய வேண்டும்? இருதயத்தில் அமைதி வேண்டுமா, கட்டிடங்களுக்குள் அமைதி வேண்டுமா? அந்த இருதயத்தில் மட்டும்தான் இறைவன், வேறு எங்கும் இறைவன் இல்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய இருதயத்தை விட்டு வேறு எங்கும் நீங்கள் செல்லக்கூடாது. உங்களுடைய இருதயத்தில் இறைவன் இருக்கின்றான் எப்பொழுதும். உங்களுடைய இறைவனுடைய தேவை எப்பொழுதும் உங்களுக்கு தேவையா, அல்லது ஏதோ ஒரு சமயத்தில் உங்களுக்கு தேவையா? எப்பொழுது, எந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை கூப்பிடுவீர்கள், எந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பேராபத்து காத்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. இந்த நிலையில் நீங்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் இறைவனை உங்களுக்கு நெருக்கமாக வைத்திருக்க வேண்டும். அந்த இறைவன் உங்களுடைய இருதயத்தில் இருந்தால் தவிர நீங்கள் இறைவனை தவறவிடுவீர்கள். இருதயம் மட்டுமே கோயிலாக அமைய வேண்டும். இருதயம் மட்டுமே ஆலயமாக இருக்க வேண்டும். இருதயம் மட்டுமே மசூதியாக இருக்க வேண்டும். இதை தவிர்த்து வேறு எதுவும் உங்களுக்கு இறைவன் வசிக்கும் இல்லங்களாக, இறைவனுடைய இல்லங்களாக நீங்கள் கருத வேண்டாம், கருதவும் கூடாது. மனிதர்களை நம்பி சீரழிந்தது போதும். உங்களுடைய இருதயங்களை நீங்கள் நம்புங்கள். இப்பொழுது உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தொட்டு கேட்டால் இறைவன் எங்கிருக்கிறான் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? கட்டிடங்களுக்குள்ளா, இருதயத்திலா? இருதயத்தில் என்ற அந்த அளவுக்கு உண்மையாக தெரியும் பொழுது எப்படி நீங்கள் கடத்தப்பட்டீர்கள் கட்டிடங்களுக்குள்? அங்கு இறைவன் இருக்கின்றான். அங்கும் நீங்கள் சென்று சாமி கும்பிடும் பொழுது, தரிசிக்க சென்ற நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது கண்ணை மூடியாக வேண்டும். ஏனென்றால் அது சாமி இல்லை. நீங்கள் கண்ணை மூடவில்லை. நீங்கள் சாமி கும்பிடப் போகிறீர்கள் என்று உங்களுடைய வீடுகளிலிருந்து கிளம்பும் பொழுதே இறைவன் அறிந்து கொண்டான். நிச்சயமாக நீங்கள்
இருதயத்தை விட்டு வெளியில் சென்று விட்டீர்கள். அங்கும் உங்களுக்கு அவன்தான் உதவி புரிகின்றான். தரிசிப்பதற்கு பதிலாக கண்ணை மூடிக்கொண்டீர்கள். கண்ணை மூடிக்கொள்ளும் போது நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திருப்புகிறீர்கள் தவிர இருதயத்தை விட்டு வெளியில் வர முடியாது. கண்ணை மூடாமல் பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு மனம் சுகமாக இருக்குமா? கண்ணை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்தால் மனம் சுகமாக இருக்குமா? இறைவனை தரிசிக்க சென்ற நீங்கள் கண்ணை திறந்து கொண்டு ஏன் தரிசிக்கக்கூடாது, ஏன் பிரார்த்திக்கக்கூடாது? அதில் சுகமில்லை. ஏனென்றால் கடவுள் இல்லாததை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களுக்கு சுகமளிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். அவனே கண்ணை மூடச் செய்கின்றான். உங்களுடைய இருதயங்களுக்குள் திரும்புகிறீர்கள். இப்பொழுது அந்த பிரார்த்தனைக்கு ஒரு நிம்மதியும் அமைதியும் இருக்கிறது. இனி நான் என்னுடைய இறைவனை கூப்பிட, அவனை அடைக்க, அவன் உதவியை நாட என் இருதயத்தை விட்டும் வெளியில் செல்ல வேண்டாம். அவ்வளவு சமீபமாக இருக்கும் இறைவனை விட்டு நீங்கள் எங்கு செல்ல முடியும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த இறைவனுக்கு இணையாக வேறு இணை தெய்வங்கள் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு இருதயத்திற்கு இணையான ஒரு கோயில் உங்களுக்கு இல்லை. எனவே நீங்கள் இன்று முதலாக கோயில்களுக்கு செல்லக்கூடாது, மசூதிகளுக்கு செல்லக்கூடாது, சர்ச்சுகளுக்கு செல்லக்கூடாது. இதயத்தை கோயிலாக திறங்கள். அங்கு உங்களுடைய இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நன்மையை தவிர இறைவன் உங்களுக்கு அறிவிப்பதில்லை. அந்த நன்மைகளின் மீது நம்பிக்கை கொள்ளும் நேரமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் வசந்த காலம். சுகபோகமான அந்த அழகான வாழ்க்கையில் நீங்கள் நுழைந்து விடுங்கள். தானாக உங்களுக்கு வழிவகுக்கும். நீங்கள் தேட வேண்டாம். அதுவரையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறைவனுடைய பாதை உங்களுக்கு திறக்கும் வரையில் எந்த வாழ்க்கையை நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ உலகத்தினுடைய அடிப்படையில் அந்த வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையுடன் உங்களுடைய வாழ்நாளை கழித்து வாருங்கள். இந்த நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம். தானாக அந்த பாதை திறக்கும். உங்களுக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். மனதளவிலும் உள்ளத்தளவிலும் உடலளவிலும் சுகத்தை நீங்கள் நம்பிவிடுங்கள். உங்களுக்கு இனி வியாதிகள் என்ற ஒன்று கிடையாது. எந்நேரமும் நம்பிக்கை கொண்டிருங்கள். ஒரு நோய் வந்த பிறகுதான் சுகமடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றும் உங்களை சுகத்துடன் வாழ வைத்துக் கொண்டிருப்பது இறைவன் தான். எந்த துன்பமும் எனக்கு வரக்கூடாது என்று நல்ல சுகமாக இருக்கும் நிலையில் நீங்கள் நம்புங்கள், விரும்புங்கள். வந்த பிறகு இந்த ஒரு நோய் எனக்கு குணமாகிவிட வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். அது பிரார்த்தனையில் கடைசி நிலை. இறுதி நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமாக அது மிகுந்த சுகத்தை அளிக்காது. யாரெல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறீர்களோ இந்த நிலையிலிருந்து நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள். சுகமான வாழ்க்கையை நான் நம்பிக்கை கொண்டேன். என் இறைவனே, எந்த துன்பமும் என்னை தீண்டாமல் என்னை பாதுகாத்துக்கொள். இந்த உணர்வு நீங்கள் வாழ்வீர்களானால் அதற்குரிய ஞானங்களும் இருக்கிறது. நீங்கள் உங்களை அறியாமலேயே நேர் வழியின் மீது நிலைநிறுத்தப்படுவீர்கள். அங்கு உங்களுக்கு நன்மையை தவிர தீமைகள் இல்லை. இது சொர்க்க வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனை. உங்களுடைய வாழ்க்கையில் இன்று சொர்க்க வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்பியிருக்கிறீர்கள். நன்மையான பாதையின் பக்கம் திரும்பியிருக்கிறீர்கள். மனிதர்கள் உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. மனிதர்களுடைய குற்றங்குறைகள் காண வேண்டாம். மனிதர்கள் உங்களுக்கு தீமைகளை விளைவிப்பார்கள் என்று நம்ப வேண்டாம். மனிதர்களுக்கு பதிலாக இறைவனை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அந்த இறைவனுடைய பாதை உங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது. நன்மைகளை தவிர தீமைகள் அங்கு இல்லை. நன்மைகளை மேற்கொள்ளுங்கள். தீமைகளை விட்டு விலகுங்கள். அதாவது மனிதர்களை விட்டு விலகுங்கள். எந்த மனிதரும் எனக்கு தீமை விளைவித்துடுவான் என்று நம்ப வேண்டாம். இன்று வரை நம்பிக்கொண்டிருந்தீர்கள், இனி நம்பக்கூடாது. எந்த மனிதரும் எனக்கு உதவுவார் என்று நம்ப வேண்டாம். இன்று வரை நம்பிக்கொண்டிருந்தீர்கள், இனி நம்பிக்கை இல்லை. இப்பொழுது உங்களுடைய இறை வணக்கம் மிகவும் தூய்மையானதாக ஆகிறது. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இந்த இறை வணக்கத்தில் நீங்கள் நிலைத்த நன்மையை பெற இருக்கிறீர்கள். இறை வணக்கம் இன்று நமக்கு ஆரம்பமாகிறது என்ற பிரார்த்தனையுடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம்.